கர்த்தர் சுகமாக்குறவராக இருக்கிறார். யெகோவா ரஃபாவா இருக்கிறார். இன்றைக்கும் சுகமாக்குறவரா இருக்கிறார். கர்த்தர் ஒரு இடத்துல தன்னை மேனிஃபெஸ்ட் பண்றார். கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடத்துல மேனிஃபெஸ்ட் ஆகுது என்றால் வியாதி தலைகுனியும். தேவன் கம்யூனின் ஒரு பார்ட்டா வைத்திருக்கிறார். அப்பமும் திராட்சரசமும் எண்ணெயும் சுகத்துக்காக தேவன் பயன்படுத்துகிறார் என்று விசுவாசிக்கினா அது மேலோட்டமா பயன்படுத்தக்கூடாது. அந்த காரியத்தில் தீவிரம் காமிக்கிறவர்களா இருக்கணும். கர்த்தரா கூடும் இழந்த அனைத்தையும் திருப்பி கொடுக்க முடியும். நீங்க செய்ய வேண்டியது என்ன? கம்யூனின் எடுக்கணும், எண்ணெயை பூசணும். எங்க இந்த காரியம் தடை இருக்கோ அத்தனையிலும் எண்ணெயை பூசணும். ஒரு சில வாரங்களாக சுகமாக்கும் கர்த்தர்னு பார்த்தோம். நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் என்பது நாம் சுகமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். வியாதிகளில் பலவீனத்தில் இருப்பது நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் இல்லை. யோவான் சொல்லுகிறார், பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். நம்மை குறித்து தேவனுடைய அல்டிமேட் பர்பஸ், ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன், பாவம் மன்னிக்கப்பட்ட மனிதனுடைய நோக்கம் என்பது சரீரத்தில் நல்லா சுகமா இருக்கணும். அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் குறைவில்லாமல் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழணும். அதான் நமக்கு தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதான் இதுவரை பல வாரம் பார்த்தோம். இன்னையிலேருந்து அதே தலைப்பை ஒரு வேற கோணத்தில் பார்க்க விரும்புகிறோம். இன்னையிலேருந்து சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை பேச விரும்புகிறேன். தேவன் நம்மை சுகமாக்குறார். நம்மை சுகமாக்கு தான் தேவனுடைய சித்தம் என்று அறிந்து கொள்கிறது மட்டுமல்ல, தேவன் நம்மை சுகமாக்குவதற்கு பல வழிகளை பயன்படுத்துகிறார். இந்த வழியில் தான் கர்த்தர் நம்மை சுகமாக்குவார் என்று எந்த ஒரு காரியத்தை நீங்கள் உறுதியாக அறுதியிட்டு சொல்ல முடியாது. தேவன் எந்த வழிகளில் நம்மை சுகமாக்குறவராக இருந்தாலும் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு கட்டாயம் ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு மெஷர் அளவுக்கு விசுவாசத்தை நமக்கு அமைக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். தேவனிடத்தில் வருகிற எல்லா காரியங்களும் கிருபையின் அடிப்படையில் தான். நம்முடைய அர்ப்பணிப்பின் அடிப்படையிலையோ, நம்முடைய உபவாசத்தின் அடிப்படையிலையோ, நம்முடைய கண்ணீரின் அடிப்படையிலையோ, நாம் பட்ட பாடுகளின் அடிப்படையிலையோ கர்த்தர் எந்த ஒரு நன்மையான காரியங்கள் நம்ம கொடுப்பது கிடையாது. தேவன் நம்ம கொடுக்குற அத்தனை நன்மையான காரியங்களையும் குமாரன் சிலுவையில் செய்த தியாகத்தின் அடிப்படையில் கொடுக்குறார். அதைத்தான் நாம் கிருபை என்று சொல்லுகிறோம். கிருபையின் மூலமாக தான் தேவன் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். கிருபை நமக்கு இந்த வாழ்க்கைக்கும் இனிவரு வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கிருபை அருளி இருக்கிறது. கிருபை கொடுத்திருக்கிறதை விசுவாசத்தின் மூலமாக தாங்க பெற்று அனுபவிக்கிறோம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவாச்சு, கொஞ்சோண்டு அளவாச்சு விசுவாசம் இருக்கணும். தேவன் நல்லவர், தேவன் நம்மை நேசிக்கிறவர். தேவனோடு நடக்கிற இந்த வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில் தேவனோடு நம்ம இடைப்படுகிறதில்ல. ஒவ்வொருவரும் தேவனை அறிந்திருக்கிற அளவு ஒரு அளவுக்கு இருக்கும். ஒருத்தர் தேவனை கொஞ்சம் நிறைய அறிந்திருக்கலாம், ஒருவர் கொஞ்சம் அறிந்திருக்கலாம். அதே போல் அவருடைய விசுவாச அளவும் எல்லாருக்கும் ஒரே அளவில் இருப்பாது. இயேசு பூமியில் வாழ்ந்த காலத்தில் கூட அற்ப விசுவாசிகளைங்கிறாரு, உன் விசுவாசம் பெருசுங்கிறாரு. ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டுங்கிறாரு. விசுவாசத்திலே பல அளவு இருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு சிலருக்கு 1 வருஷம் இருக்கலாம், சிலருக்கு 5 வருஷம் இருக்கலாம், சிலருக்கு 20 வருஷம் இருக்கலாம். ரட்சிக்கப்பட்டு 50 வருஷம் யாராச்சும் இருக்கீங்களா? ஒருத்தர் இல்லையா? 40 வருஷம். ஐயா தான் சீனியர் சிட்டிசன்ஷிப்பாக இருக்கார். ரட்சிக்கப்பட்டு 40 வருஷமாக இருக்குது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி தான், 4 வருஷம் இருந்தாலும் சரி தான், 40 வருஷம் இருந்தாலும் சரி தான், தேவனை நீங்கள் பூர்ணமாக அறிந்திருக்கிறீங்க அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஒவ்வொருவரும் தேவனை அறிந்திருக்கிற விதம் ஒரு விதமாக இருக்கும். அவர்கள் தேவனை அறிந்த விதத்தில் அவருடைய விசுவாச அளவும் இருக்கும். நான் சொல்கிறது புரிஞ்சுட்டு வரீங்களே? நாம் தேவனை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அவருடைய விசுவாசத்துடைய அளவும் இருக்கும். நாம் அவரை அறிந்திருக்கிற விதத்தில் அவர் நம்மை சுகமாக்குறார். நாம் அவரை அறியாத விதத்தில் நம்மை அவர் சுகமாக்குவது கிடையாது. ஒவ்வொருவரும் ஒரு காரியத்தை நல்ல ஃபெமிலியராக இருப்பாங்க. அந்த ஃபெமிலியரான காரியத்திலேயே அவர் சுகத்தை பெற்றுக்குவாங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்வாங்க. சிலருக்கெல்லாம் பைபிள் நாலேஜ் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விதம், அதில் உண்மையாக இருப்பாங்க, சின்சியராக இருப்பாங்க, அதில் அவங்க சக்ஸஸாக இருப்பாங்க. சிலருக்கு 100 வசனம் தெரியும், பெரிய வெற்றி இருக்க மாட்டான். ஒருத்தர் 2 வசனத்தை சாதிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு என்ன தெரியுதோ அந்த 2 வசனத்தில் வாழ்வான். அவனுக்கு 100 வசனம் தெரியும், இவனுக்கு 2 வசனத்தில் வாழ்வான். தேவனை யாருமே பூர்ணமாக அறியலை.
நான் பூரணமாக அறிஞ்சிட்டேன், நீங்கள் பூரணமாக அறிஞ்சிட்டீங்கன்னு யாருமே சொல்ல முடியாது. தேவனோடு நடக்கிறோம், தேவனை அறிந்து கொள்கிறோம், பழகுகிறோம் என்றால் அவரை அறிகிற விதம் அதிகரிச்சுட்டே இருக்கும். அவரை அறிகிற விதம் அதிகரிக்கிறது என்றால் நான் அவருடைய சமூகத்தில் கம்ஃபர்டபுளாக இருப்போம், கேஷுவலாக ஃப்ரீயாக பெற்றுக்கொள்வது இருக்கும். ஒருத்தர் போய் பழகுறீங்க, பழகின உடனே நம்ம கம்ஃபர்டபுளாக பழக மாட்டோம். பழகுறோமா எடுத்த உடனே? ஸ்கூலுக்கு போனால் கூட, காலேஜ் போனால் கூட எடுத்த உடனே நீங்கள் வாங்க போங்க அப்படி தான் ஒரு வாரம் பேசுவோம். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் பேர் சொல்லுவோம். அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு தான் வாடா போடா மாப்பிள்ளை மச்சாலாம் அப்புறம் தான் ஆகும். எந்த ஒரு உறவுலையும் எடுத்தவொன்னே ஃபெமிலியர் ஆக முடியாது. எடுத்தவொன்னே நம்ம அப்படியே ஓப்பனாக பேசினோம்னா நம்ம தப்பாக புரிஞ்சுக்குவாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, இவர் சரியில்லை. எடுத்தவொடனே நம்ம ஓப்பனாக காமிக்கக்கூடாது. எடுத்தவொடனே ஒருத்தரை பார்க்குறோம்னா இந்த அட்டையை மட்டும்தான் காமிக்கணும். இந்த அட்டையில் என்ன இருக்குது? கருப்பாக இருக்கும், ஒன்றும் தெரியாது. அப்புறம் கொஞ்சம் பழக பழக ஒரு பக்கம், அப்புறம் 2 பக்கம், அப்புறம் 3 பக்கம், அப்புறம் அவருக்கு நம்ம திறந்த புத்தகமாக இருக்கணும். பழக பழக தான் தேவனுடைய காரியங்கள் வரும் பொழுதும் எடுத்த உடனே உங்களுக்கு தேவனை குறித்து எல்லாமே தெரியாது. எல்லாம் தெரிந்து தேவனுடைய காரியங்களை ஃபெமிலியராக கம்ஃபர்டபுளாக வாழ முடியாது. அவரை அறிய அறிய, அவருடைய வழிகள் அறிய அறிய, அவருடைய சமூகத்தில் வருவதும், அவருக்காக வாழ்வதும், அவரிடத்தை பெற்றுக்கொள்வதும் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். தெரிஞ்ச குடும்பம் இருக்குது, உங்கள் நண்பர்கள் குடும்பத்துக்கு போகிறீங்க. நண்பர்கள் குடும்பத்துக்கு போகிற நல்ல எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலியான நண்பர்கள் இருக்காங்க, க்ளோஸ் நண்பர்கள் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போனோம்னா ஃப்ரிட்ஜில் திறந்து எடுத்து குடிக்கலாம். ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குது, நான் எடுத்துக்கலாமா, நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களா அப்படிலாம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பழகிருக்கிறோம், க்ளோஸாக பழகிருக்கிறோம். தேவனுடைய இருக்க உறவுலையும் எந்த அளவுக்கு இன்டிமேட்டாக பழகிறோமோ அந்த அளவுக்கு அவரிடத்துல பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவும் அதிகரிக்கும். சபைக்கு முத வர்றீங்க, வந்தவுடனே நீங்கள் அப்படியே கை வைத்து ஆராதிக்க மாட்டீங்க. இப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க, அப்படியே பார்ப்பீங்க. இந்த ஆளுக்கு சரியாக பாட தெரியலையே அப்படின்னு சிலர் பாட நினைக்கலாம், இந்த ஆள் ஏதோ பரவலமாக பாடுறாரு நினைக்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். எடுத்தவுடனே அப்படியே கையை வைத்து ஆராதிக்க மாட்டோம். மற்றவர்கள் கையை வைத்து ஆராதிக்கும் பொழுது சில நேரத்தில் நம்ம கையை உயர்த்தணுங்கிற எண்ணம் வரும். ஆனால் அடுத்தவங்க தப்பாக நினச்சிக்குவாங்கன்னு சொல்லி இப்படி லைட்டாக இதை யாரை பேஸ்கெட் பால் போட போகிறாங்க, நம்ம கபக்குன்னு பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறக்கா இப்படி சிலர் இப்படி நிற்பாங்க. ஆனால் போக போக தேவனை அறிகிற அறிவு வளரும் பொழுது யாரை பற்றியும் எந்த சட்டையும் பண்ணாமல் பரிசுத்த கைகளை உயர்த்தி ஆராதிக்கக்கூடிய மக்களாக இருப்போம். ஏன்னா ஃபெமிலியர் ஆகிட்டோம், தேவனுடைய காரியங்களே ஃபெமிலியர் ஆகிட்டோம். தேவனை எந்த அளவுக்கு அறிகிறீர்களோ அந்த அளவுக்கு பல வழிகளில் அறிந்து அந்த வழிகளின் மூலமாக தேவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் தேவன் இவ்வளவு வழிகளை யூஸ் பண்ணுகிறார் என்றால், தேவன் நல்லவர், இரக்கமுள்ளவர். நாம் விசுவாசத்தில் எந்த லெவலில் இருக்கிறோமோ அந்த லெவலுக்கு நம்ம இறங்கி வந்து உதவி செய்கிறவர். நீ இந்த லெவலுக்கு அடைஞ்சாதான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்கிறது கிடையாது. விசுவாச அளவு இவ்வளோ தான் இருக்கா, அந்த அளவுக்கு நான் இறங்கி வரேன், அதான் கத்தருங்க. ஆனால் அதே லெவலில் இருக்க விரும்பலை, மேலே தூக்க விரும்புகிறான், உயர்த்த விரும்புகிறான். ஒவ்வொருவருக்கும் விசுவாச அளவு ஒரு அளவு இருக்கும். அந்த அளவிலேயே கத்தர் இறங்கி அவன் இருக்கிற நிலையிலே அவனுக்கு உதவி செய்கிறார். மதம் என்ன சொல்லி கொடுச்சுன்னா, தேவனுடைய வழிகள் உயர்ந்தது, நீ அணுகவே முடியாது, அதுக்கு நீ இப்படி ட்ரெஸ் போடக்கூடாது, இப்படி உடுத்தக்கூடாது, இதை போடக்கூடாது, இதை கலட்டிடணும், இப்படி நடக்கக்கூடாது, இப்படி நடக்கணும், அப்போ தான் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். மகிமையின் தேவன் பரலோகத்தை திறந்து நாம் இருக்கிற இடத்துக்கு நம்முடைய நிலைக்கு இறங்கி வந்தார். அதுதான் காஸ்பல்னு சொல்கிறோம். நம்முடைய நிலைக்கு இறங்கி வந்து கிருபையினால் எல்லாவற்றையும் கொடுக்குறார். அவர் கொடுக்கறதை விசுவாசத்தினால் எவன் ரிசீவ் பண்ணுறானோ அவன் அந்த மேலான நிலைக்கு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வருகிறான். சுகமாவதற்கு, சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. 6 வழிகள் காமிக்கிறேன். இவ்வளோ தான் இருக்கா? இருக்கலாம், கூட இருக்கலாம். நாம் பயன்படுத்துகிறது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு 6 வழிகள். இவ்வளோ தான் இருக்கான்னு கேட்டால் அந்த நிறையா இருக்கும். ஆனால் இவ்வளோ இருக்குது. முதல் காரியம், வேதம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு காரியம், கைகளை வைத்து ஜெபிப்பது. இயேசுநாதர் ஊழியத்திலையும் சரி, நம்முடைய ஊழியத்திலையும் சரி, கைகளை வைத்து ஜெபிக்கிறோம். அதான் உயர்ந்த நிலையான்னு கேட்டிங்கன்னா அப்படி நான் சொல்ல மாட்டேன்.
ஆனால் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை சுகமாக்க வருவார். ரெண்டாவது காரியம், அப்பம், திராட்சை ரசம், எண்ணெய், கம்யூனியன் எடுப்பது, அப்புறம் எண்ணெய் பூசி ஜெபிப்பது, இதெல்லாம் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் கொடுக்கிற வழிகள். மூணாவது காரியம், பிரேயர் ஆஃப் அக்ரிமெண்ட், ஒருமனப்பட்டு ஜெபிப்பது. இருவர் ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்படுவது. நீங்கள் ஒருமனப்படக்கூடிய ஆள் சத்தியத்தை அறிந்த ஆளாக இருக்கணும், தேவனை நம்பக்கூடிய ஆளாக இருக்கணும், தேவனுடைய வார்த்தையின் மேலே உறுதியுள்ள மனிதனாக இருக்கணும். ஜெபிச்சோம்னா வரும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஆளாக இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்காக நீ ஒருமனப்பட்டு ஒரு ஆள்கிட்ட போகிறீங்கன்னா உங்களுக்கு அது நடக்கணும்னு நினைக்கிற ஆளாக அவர் இருக்கணும். அது முக்கியம். நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஆள்கிட்ட ஒருமனப்படுறீங்க, இவனுக்கு எதுக்கு காரு அப்படின்னு நினச்சானா அந்த ஆள்கிட்ட ஜெபம் பண்ணாதீங்க. உங்களுடைய நல்வாழ்வை விரும்பி தேவனை சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆள். மூணாவது காரியம் பிரேயர் ஆஃப் அக்ரிமெண்ட். நாலாவது காரியம் பரிசுத்தாவினுடைய வரங்கள், கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டில் ஒன்று சுகமாக்கும் வரங்கள். ஒரு வரம், தேவன் ஆவியானவர் சில நேரத்தில் மேனிஃபெஸ்ட் ஆகும் பொழுது ஹீலிங் நடக்குது. ஆனால் இன்றைக்கி சபையில் சில மக்கள் இந்த கிஃப்டையை டோட்டல் நிராகரிக்கிறாங்க. அதனால தான் ஆவியானவரை அறிந்து கொள்ளுகிறது இந்த கிஃப்டை குறித்தும் போதிச்சோம். அஞ்சாவது காரியம், தேவனோட வார்த்தையின் மேலே விசுவாசம் உள்ள மக்களாக இருப்பது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் தேவனோட வார்த்தையில் உறுதியாக நிற்கக்கூடிய மக்களாக இருப்பது. ஆறாவது காரியம், அற்புதங்கள், அடையாளங்கள். அற்புதங்கள் அடையாளங்கள்ங்கிறது ரேராக நடக்கிறது. அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது என்றால் தேவன் இயற்கை விதிகளை மீறி செய்கிறது. ஒரு அற்புதம் நடக்குது, ஒரு அடையாளம் உங்களுக்கு நடக்குது என்றால் இயற்கை விதிகள் முழுவதும் அந்த இடத்துல வயலேட் பண்ணப்பட்டிருக்கும். தண்ணியில் நடக்கிறது நேச்சுரல் கிடையாது. தண்ணியில் நடச்சுக்கிறது புவியீர்ப்பு விசையை மீறி செய்கிறது, இயற்கை விதிகளை மீறி செய்கிறது. கர்த்தர் சில நேரத்தில் தன்னுடைய ஜனங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பின் அடிப்படையில், அவருடைய சாவர்னிட்டின் அடிப்படையில் சில நேரத்தில் கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். ஏன் செய்கிறார், எதுக்கு செய்கிறார், எந்த விதத்தில் அற்புதம் நடந்துச்சு உங்களால் விளக்க முடியாது. ஏனென்றால் அவருடைய நேச்சராக இருக்கிறது. நீங்கள் சுகத்தை விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்டால் நான் சுகத்தை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நீங்கள் சுகமாக்குறாரா? சுகமாக்குறார். ஏன் சுகமாக்குறார் என்றால் அதனுடைய சுபாவம். கர்த்தர் சுகமாக்குறவராக இருக்கிறார். யெகோவா ரஃபாவா இருக்கிறார். இன்றைக்கும் சுகமாக்குறவராக இருக்கிறார். கர்த்தர் ஒரு இடத்துல தன்னை மேனிஃபெஸ்ட் பண்ணுறார். கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடத்துல மேனிஃபெஸ்ட் ஆகுது என்றால் வியாதி தலைகுனியும், பிசாசு ஓட ஆரம்பிக்கும், சமாதானமற்ற தன்மை ஓட ஆரம்பிக்கும். அதனால் கர்த்தர் சுகமாக்குறார். சுகம் எனக்குரியது என்பதை விசுவாசிப்போம், சுகத்தில் வாழ்வோம். முதல் காரியம் பார்ப்போம், கைகளை வைத்து ஜெபிப்பது. மார்க் 6 1ஆம் வசனத்திலிருந்து, அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீசரும் அவருடைய கூட வந்தார்கள். ஓய்வு நாளான பொழுது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளில் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். தாம் வளர்ந்த ஊருக்கு போகிறார். அங்கே ஒரு உபதேசம் பண்ணுகிறார். அவருடைய பிரசங்கத்தை அவர்கள் அற்பமாக நினைக்கிறாங்க. இவனுக்கு இவ்வளோ பெரிய வல்லமை, ஆற்றல் எப்படி வந்துச்சு? இவன் கையினால் எப்படி இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்யுது? இவன் மரியா மகன் தானே, இவனுடைய தம்பிமாரெல்லாம் இவன் தானே, அவன் தானேன்னு சொல்லி அவர் அல்பமாக ஏளனமாக நினைக்கிறாங்க. எந்த ஒரு இடத்துல, நல்லா கவனிங்க, ஒரு இடத்துல நீங்கள் ஊழியம் செய்ய போகிறீங்க, ஒரு வீட்டுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய போகிறீங்க, உங்களை டிஸ்ஹானர் பண்ணுறார்கள் என்றால் அந்த இடத்துல எந்த அற்புதம் நடக்காது. நானே உங்கள் வீட்டுக்கு வர்றேன், என்னை நீ டிஸ்ஹானர் பண்ணுறீங்கன்னா என்கின் மூலமாக எந்த ஒரு மிராக்கிள் உங்களுக்கு நடக்காது. ஏனென்றால் அவர் தான் கொண்டு வருகிறவர். நான் சொன்னது புரியுதுங்களா? அவரை அவமதிக்கிறார்கள், மட்டமாக நினைக்கிறாங்க. அந்த இடத்துல அவரால் எந்தவித அற்புதங்களும் செய்ய முடியலன்னு சொல்லுது. கீழே வாசிப்போம். இயேசுவை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே இன்றி
வேறெங்கும் கனவீனமடையான் என்றார். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதை என்று வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களில் சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார். அவரால் அற்புதங்கள் செய்ய முடியல. ஏன் அற்புதங்கள் செய்ய முடியலன்னா அவருடைய அவிசுவாசம் இவர் அற்புதம் செய்ய முடியாத அளவுக்கு தடை செய்கிறது. உங்களுடைய இருதயம் என்னுடைய இருதயம் அவிசுவாசத்தினால் நிறைஞ்சு நிற்குது. தேவனுடைய அற்புதங்களை நம்ப முடியலன்னா தேவன் நம்முடைய விசுவாசத்துக்கு அப்பாற்பட்ட விதத்தில் காரியங்களை செய்ய முடியாது. அவரால் செய்யக்கூடாமல் போயிட்டு இருக்கு. அவிசுவாசத்துக்கு ஒரே தீர்வு என்னன்னா உபதேசம் பண்ணுவது, தொடர்ந்து கேட்பது. இயேசு என்ன செய்கிறார்? 7ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களில் சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணின. அவிசுவாசத்துக்கு ஒரே மருந்து கர்த்தருடைய வார்த்தை திரும்பி கேட்பது. எந்த காரியத்தில் விசுவாசம் அலசரிப்படுகிறது, சந்தேகம் வருதுன்னா அந்த காரியத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். இங்கேயால வர அற்புதம் செய்ய முடியல, ஏன்னா அவிசுவாசம் தடை செய்யுது. ஆனால் சில ஆட்களை அவர் சுகமாக்குறார். அந்த இடத்துல அந்த ஆட்கள் எல்லாரும் மேலேயும் அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து சில ஆட்களை மட்டும் தெரிந்தெடுத்து அவர்கள் மேலே ஒரு கைகளை வைத்து அவர்களை ஜெபிக்கிறார். அவர்கள் சுகமாகிறார். அவர்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் இருக்குது, அவங்க அவிசுவாசத்தில் இல்லை. அந்த அவிசுவாச கூட்டத்துக்குள்ளே ஒரு சில விசுவாசிகள் இருக்காங்க. அவர்கள் மேலே தன் கையை வைக்கும் பொழுது இவருடைய விசுவாசம் அவருடைய விசுவாசமும் அந்த இடத்த டச் பண்ணும்போது ஒரு அற்புதம் நடக்குது. அந்நிய பாஷை பேசுறதுக்கு கை வச்சாதான் அந்நிய பாஷை பெறணுமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இருக்கிற இடத்துலையே விசுவாசத்தில் ஜெபித்து அந்நிய பாஷை பெற முடியும். ஆனால் ஏன் அந்நிய பாஷை கையில் வைக்கிறோம் என்றால் அவர்களுக்கு விசுவாசம் இருக்கிறது, கையில் வைக்கிறவருக்கு விசுவாசம் இருக்கிறது. அது ஒரு ஃபெய்த் கனெக்ஷனாக இருக்கிறது, ஒரு அனாயிண்டிங் கனெக்ஷனாக இருக்கிறது. அந்த இடத்துல அற்புதம் நடக்குது. 13:13 ஒரு பெண் 18 வருஷமாக கூனியாக இருக்கிறாள். ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிறார், ஒரு பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டான்னு சொல்லி அவள் மேலே கைகளை வைத்து சுகமாக்கினான் இருக்கு. பலவீனத்திலிருந்து விடுதலையானான்னு சொன்னது மட்டுமல்ல, லூக்கா 13:13 சொல்லும் பொழுது அவளின் மேல் தன் கையை வைத்து அவளை சுகமாக்கினான் இருக்கு. சில வசனங்கள் சொல்கிறேன். மார்க் 5:23 இது யவீர் சொல்கிறது, நீர் என் மகள் மேலே கையிலை வையும் சொல்கிறது. அதுக்கப்புறம் மார்க் 5:30 இயேசுவை தொடும்படியாக பெரும்பான்ல ஸ்திரீ போகிறது. மத்தேயு 14:36 போடு. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடணுங்கிற சில விரும்புகிறார்கள். தொட வேண்டும் என்று விரும்பினவர்கள் அத்தனை பேரும், எத்தனை பேர் தொட்டார்களோ தொட்ட அத்தனை பேரும் சுகமானார்கள். சிலர் அவரை தொடுகிறார்கள், சிலரை இவர் தொடுகிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதம் நடக்குது, சுகம் நடக்குது. மார்க் 8 திருப்போம். மார்க் 8:22 பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவன் வரல, யாரே சிலர் அவரை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் சுகமாவதற்காக அவர்கள் வரவில்லை. அவர்களுடைய நண்பனோ உறவினரோ சுகமாவதற்காக இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். கூட்டிக் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவனை சுகமாக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள் சொல்லலை, தொடும்படி வேண்டிக் கொண்டார்கள் இருக்கு. அப்போ அவங்க விசுவாசிக்கிறாங்க. தொடுறதில்ல, தொட்டு சுகமாக்குறதில்ல. ஏதோ ஒரு காரியம் நடக்குது, ஒரு கனெக்ஷன் நடக்குதுன்னு விசுவாசிக்கிறாங்களா? கவனிங்க, இதுதான் பெட்டரான வேனா பெட்டர்வே கிடையாது. வார்த்தையில் நிற்கிறது தான் பெட்டர்வே. ஆனால் உங்கள் விசுவாசம் எந்த அளவுக்கு இருந்தால் கூட அந்த அளவுக்கு கர்த்தர் இறங்குறாரு. 23 அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கையை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும்
தெளிவாக கண்டான். பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்துக்குள் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். அப்போ அந்த அவன் வீடு வந்து கிராமத்துக்கு வெளியே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஊருக்கு போகாத, அந்த ஊருக்கு போகாத, அந்த ஊருக்கு போனால் கூட உனக்கு என்ன நடந்துச்சுன்னு எவன்ட்டையும் சொல்லாதங்கிறார். ஏன்னா சில அற்புதங்களை சில மக்கள்கிட்ட சொன்னோம்னா நம்ப மாட்டாங்க. அது எப்படி நடக்கும், இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நீங்கள் நம்பக்கூடிய அந்த விசுவாசத்தையும் கெடுக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அதனால தான் கர்த்தர் அந்த ஊரில் இருந்து அவனை தனியாக வெளியே கொண்டு போகிறார். அவிசுவாசம் கொடியதுங்க. இயேசு யவீர் மகளை சுகமாக போகிறார் பார்த்தீங்களா? அங்கே அழுகிறவங்க, அந்த ஒப்பாரி வைக்கிறவங்க அத்தனை பேரையும் கர்த்தர் வெளியே அனுப்பிட்டு பெண்ணுடைய தாய் தகப்பன் தன்னுடைய டீம்லேயே 9 பேரை வெளியே நிப்பாட்டார். 3 பேரை இன்னர் சர்க்கிளில் மட்டும் அந்த இடத்துல ஜெபிக்கிறாரு. அவங்க சுகமாகறான். எல்லாரும் அவிசுவாசமாக இருந்தானா அந்த பிள்ளை மூச்சு விடும், திரும்பி போயிடும், மூச்சு விடும், போயிடும். ஏன்னா இவர் சுகமாக்குவார், அவன் கொல்லுவான். அதனால தான் அந்த ஊருக்கு போகாதனர். போனாலும் அவிசுவாசம் உள்ள மக்களோடு பேசாதனர். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். அது எப்படி சொன்னோம்னா, அப்புறம் பிரதர் பார்க்கலாமா, எங்கே ஊப்பரில் பார்ப்பலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு தான் தூரமாக தான் வச்சுருக்கணும். கெடுத்துருவாங்க. அவிசுவாசம் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுங்க. வாசிப்போம். இந்த சம்பவத்தில் இயேசு 2 முறை ஜெபிக்கிறார் ஒரு மனுஷனுக்காக. இயேசு எனக்கு தெரிஞ்சு வேறு யாருக்கு 2 முறை ஜெபித்தாரன்னு நான் பார்க்கவே இல்லை. இயேசு பர்ஃபெக்ட் மேன், வரத்தை பூர்ணமாக பயன்படுத்துகிறவர். 2 முறை ஒரு கால் ஜெபிக்கிறார். சில இடத்துல விசுவாசம் சொல்கிறோம், ஒரு காரியத்தை 2 முறை ஜெபிச்சிங்கன்னா 2வது முறை ஜெபிக்கும் போது அவிசுவாசத்தை ஜெபிச்சேன்னு சொல்கிறோம். ஆனால் 2 முறையும் இயேசு விசுவாசம் தான் ஜெபிக்கிறார். ஏன்னா அவனுடைய விசுவாசம் அளவு அவளுக்கு தான் இருக்குது. முறை ஜெபிக்கும் போதே பூர்ணமாக பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் முறை ஜெபிக்கும் பொழுதே அறகுறையாக தான் பார்ப்பாங்கிறக்கா ஜெபிக்கல. அவர் பூர்ணமாக தான் ப்ளஸ் பண்ணுறாரு. அவன் பாதி தான் ரிசீவ் பண்ணியிருக்கான். கர்த்தர் அவ்வளோதான், போ உனக்கு கிடைச்சது அவ்வளோதான் சொல்லலை. மரம் மாதிரி பார்க்குறீங்களப்பா, போதும் இல்லை ஒன்றும் தெரியலன்னு சொல்லலை. ஒரு காரியத்தில் பூர்ண சுகமாகிற வரை விசுவாசத்தில் உறுதியாக நிற்கணும். பரவாயில்ல, முன்ன காட்டும் கொஞ்சம் பரவாயில்ல. உங்களை எந்த லெவலில் வாழ வேண்டும்னு விரும்பினாரோ அந்த லெவல் அட்டைன் பண்ணுற வரை சோம்பேறி இருக்கக்கூடாது. திரும்பி ஜெபிக்கிறார். திரும்பி ஜெபித்து பார்க்குறேன்னா இப்போ தெளிவாக பார்க்குறேங்கிறாரு. இன்னொரு காரியம், இந்த காரியம் சொல்கிறது, சில நேரத்தில் சுகம் வந்து ப்ரொக்ரெசிவாக இருக்கும். ப்ரொக்ரெசிவ்னா படிப்படியாக நடக்கும். கவனிச்சிருக்கீங்களா? அற்புதங்கிறது இன்ஸ்டன்டேனியஸாக நடக்கும். சில நேரத்தில் சுகம் 30, 60, 100 நடக்கும். இவனுக்கு எடுத்த உடனே ஃபுல்லாக தெரியல. 30 அந்த லுக்கா 17ஆம் அதிகாரத்தில் ஒரு 10 குஷ்டரோகிகள் வர்றாங்க பார்த்தீங்களா? அந்த 10 குஷ்டரோகிகளும் போகும்போதே சுகமானாங்களா? ஆனால் ஒருத்த மட்டும்தான் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகலாம். நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரு காரியத்துக்கு தேவன்ட்ட விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்கன்னா அது டிலே ஆகுதுன்னா கர்த்தர் டினை பண்ணிட்டான்னு அர்த்தம் கிடையாது. உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டான்னு அர்த்தம் கிடையாது. ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரா, வசனம் கொடுத்துருக்கிறாருன்னா காண்கிற வரை உறுதியாக நிற்கணும். ஜெபிச்சங்க, இன்னும் பதில் வரல. எந்த வார்த்தையில் ஜெபிச்சிங்களோ அதே வார்த்தையில் கடைசி வரை நில்லுங்க. காண்கிற வரை நில்லுங்க. அதுக்காக தேங்க்ஸ் பண்ணுங்க. உறுதியாக நில்லுங்க. இந்த மனுஷன் பாதி தான் அற்புதத்தை பெற்றான். கர்த்தர் போதும் சொல்லலை. திரும்பி ஜெபிக்கிறாரு. திரும்பி அவிசுவாச மண்டலத்துக்குள்ளே போகாதங்கிறாரு. மார்க்கு 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து, மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லையை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாக கலிலேயா கடல் அருகே வந்தார். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதுக்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம்.
உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்தது, அவன் செவ்வையாய் பேசினான். இங்கேயும் கர்த்தர் அவன் மேல கையை வைக்கிறார். திறக்கப்படுவாயாக சொன்னது மட்டுமல்ல, அவன் மேல கைகளை வைக்கிறார். குஷ்டரோகியின் மட்டும் கர்த்தர் கையில் வைக்கலங்க, அநேக மக்கள் மேல கர்த்தர் கைகளை வைக்கிறார். அது ஒரு ஃபைட் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதாக, அபிஷேகம் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதா இருக்கிறது. லூக்கா 4:40. சூரியன் அஸ்தபித்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை, நல்ல ரிலேட்டிவ்ஸு, நல்ல சொந்தக்காரங்க, அவனால் சுகமாக்க முடியலன்னா ஆண்டவர்கிட்ட கொண்டு வரான். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற ஏரியாவில் ஊழியம் செய்யுங்க. ஊழியம் செய்ய முடியலன்னா என்கிட்ட கொண்டு வாங்க, என்னையும் நீங்கள் இங்கே கொண்டு போங்க. எப்படியாவது மக்கள் சுகமாகணும். அவர்கள் அத்தனை பேர் மேலேயும் கர்த்தர் கை வைச்சார்னு பைபிள் சொல்லுது. இது ஒரு டினாமினேஷனுக்கு சொந்தமானது கிடையாது, இயேசுநாதர் செஞ்சிருக்கிறார். அப்படின்னா ஒரு மனிதன் சுகமாக வேண்டும் என்றால் மேலே கையில் வைங்க. கை வச்சோம்னா நம்ம மேலே வந்துடுமா? வராது. அப்படி இருந்துச்சுன்னா வச்சிடாதீங்க. தூரமாக நின்று ஒரு முகமடியை போட்டுக்கிட்டு நீங்கள் ஜெபிக்கிறதும் ஒன்று தான், ஜெபிக்காமல் இருக்கிறதும் ஒன்று தான். நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து அபிஷேகம் ஃப்ளோவாகும், அதை நம்புங்க. அபிஷேகத்தை வியாதி மேற்கொள்ளாது. கொரோனா ஆளாக இருந்தால் கூட வைக்கணும்னா வைங்க, அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? விசுவாசத்தை காட்டிலும் மிஞ்சின சக்தி ஒன்றுமே கிடையாதுங்க. அனாயிண்டிங்க்கு மிஞ்சின சக்தி ஒன்றுமே கிடையாது. கையில் வைக்கிறார்கள். மார்க் 16 தேவன் சொன்ன அந்த கிரேட் கமிஷன், உலகம் முழுவதும் சென்று சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து சீசனாக்குன்னு சொன்னது. மார்க் 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன. அப்போஸ்தலரால் நடக்கும் அடையாளங்கள் யாவனன்னு சொல்லல, விசேஷமான வரம்பட்ட தேவதாசர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவனன்னு சொல்லல, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதற்றி குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர் சொஸ்தமாவார்கள். யாரால் நடக்கும் அடையாளம்? அவிசுவாசிகளுக்கு மத்தியில் நடக்காது, அவிசுவாசம் உள்ள விசுவாசிகளுக்கு நடக்காது. நான் கை வைக்கிறேன், அவன் சுகமாகறான், இதை கான்ஃபிடென்ட்டாக நம்புங்க. ஒரு சம்பவம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்துலேருந்து 18ஆம் வசனம் வரை படிங்க. அப்போஸ்தலர் 9:10 18ஆம் வசனம் வரை. 9ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலா இருக்கிறார். தமஸ்கு போகிற வழியில் ஆண்டவரை சந்திக்கிறார். கண் குருடாகுது. அவனை கையிலாக கொடுத்து ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது அனனியா என்கிற சீசனுக்கு ஆண்டவர் போய் பேசுகிறார். பவுல் ஜெபிக்கும் பொழுது பவுலுக்கு என் ஜெபங்கள் கேட்கப்பட்டது மாதிரியோ ஆவி மண்டலத்தில் எதே நடக்கிறது மாதிரி அவருக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் அனனியான்ட்ட போய் கர்த்தர் சொல்கிறாரு, பவுலுங்கிறவன் ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்கிறாரு. ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு யார்கிட்ட போய் சொல்கிறாருன்னா அனனியான்ட்ட போய் கர்த்தர் சொல்கிறார், அவன் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் வீட்டுக்கு போய் அவன் மேலே கை வைங்கிறார். அவன் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்கிறாரு. அப்போ அனனியா சொல்கிறாரு, ஆண்டவர் அவன் பொல்லாதவனாச்சே, பலரை கொன்னவனாச்சே, என்ன ஸ்தேவானுடைய கொலைக்கு முக்கியமான காரணம், பலரை அடித்து ஜெயிலில் போட்டவனாச்சே அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை அவன் என்னுடைய நாமத்துக்காக பல பாடுகளை படுவாங்கிறாரு. அங்கே போயிட்டு அவனுக்காக அந்த தரிசனத்தில் என்ன கண்டாரோ அதே மாதிரி அவர் மேலே கைகளை வைக்கிறார். அந்த மனுஷன் சுகமாகிறார். அனனியா அப்போஸ்தலன் அல்ல, அனனியா ஒரு சீசன்.
நான் சொன்னது புரியுதுங்களா? சில இடத்துல வியாதியஸ்தர்கள் கை வைக்கிறதுக்கு வரம்பற்ற தேவ மனிதர்கள் தேவையில்லை. உங்களைப் போல என்னை போல விசுவாசிக்கக்கூடிய ஒரு ஆள் இருந்தால் போதும். ஒரு விசுவாசி எப்படி செயல்படணும்னு சொல்றாரு, போறாரு, கையை வைக்கிறாரு, கண்கள்ல இருந்து மீன் செதில் போல வருது, அப்படி நடக்குது. இது சிம்பிள் ஒபீடியன்ஸு, வார்த்தைக்கு நம்ம கொடுக்குற ஒபீடியன்ஸு. அப்போஸ்தலர் 28:28 மெலித்தா தீவுடைய அந்த ஹெட் ஒரு ஆள் வியாதிப்படுறாரு தெரியுமா? அங்கே போய் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாருன்றா கையில் வைக்கிறார். இது ஒரு மெத்தடு. ரெண்டாவது காரியம், நம்ம சபையில் பயன்படுத்தக்கூடிய நமக்கு விசுவாசிக்கக்கூடிய ஒரு காரியம் திராட்சரசம், அப்போ, எண்ணெய். இது வாரத்துக்கு ஒரு நாள் எடுக்கிறது கிடையாது. சில மக்கள் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டிருக்க மக்கள்கிட்ட பார்த்து நீ கம்யூனியன் எடுப்பீங்களான்னு கேட்பேன். எடுப்பையா. எப்போ எடுப்பீங்கன்னு? சர்ச்சில் போய் எடுப்போம். நீங்கள் ஒரு காரியத்தை தீவிரமாக விசுவாசிக்கிறீர்கள் என்றால் அது உங்கள் தீவிரமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். டாக்டராக போகிறேங்கிறீங்க அப்படின்னா +1 ஆரம்பிச்சிடணும் நீட்டுக்கு. நீங்கள் அப்போ தான் நீட்டாக போய் அப்ளை பண்ண, நீட்டாக போய் உள்ளே போக முடியும். ஒரு காரியத்தை தீவிரமாக விசுவாசிக்கிறீங்கன்னா தீவிரமான ஆக்ஷன் இருக்கணும். எந்த ஒரு காரியத்தை விசுவாசாலும் சரிதான், அது பட்டும் படாமல் இருந்தோம்னா தீவிரமாக ரிசல்ட்டை பெற முடியாது. சுகத்தில் தேவன் கம்யூனின் ஒரு பார்ட்டாக வைத்திருக்கிறார். அப்பமும் திராட்சரசமும் எண்ணெயும் சுகத்துக்காக தேவன் பயன்படுத்துகிறார் என்று விசுவாசிங்கன்னா அது மேலோட்டமாக பயன்படுத்தக்கூடாது. அந்த காரியத்தில் தீவிரம் காமிக்கிறவர்களாக இருக்கணும். என் காரில் கூட இன்னும் ஜப்பான் பாட்டில் இருக்கு, இன்னும் என் காரில் வச்சுருக்கேன். எப்போ ட்ராவல் பண்ணும்போதும் சில இடத்துல சில மனதில் ஏதாச்சும் என்ன வந்துச்சுன்னா உடனே ஜெபம் பண்ணி என் தலையில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வைப்பேன். தலையில் வைப்பேன், இல்லாட்ட கையில் வைப்பேன், இல்லாட்ட ஸ்டேரிங்கில் வைப்பேன், ஏதாச்சும் ஒரு இடத்துல வைப்பேன். அது என்னை பாதுகாக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். பாஸ்டர் இது மூடத்தன்மையா இல்லையா? அவ்வளோ பெரிய பிரேக்கு பாதுகாக்காது, சின்ன எண்ணெய் பாதுகாத்துருமா? என்னை பாதுகாக்குது, நான் விசுவாசிக்கிறேன், அவ்வளோதான். வேதம் சொல்லுகிறது அற்பமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே மக்கள் ரட்சிக்கப்படுகிறான் இருக்கு. 1 கொரிந்தியரில் சில காரியம் மக்களுடைய பார்வையில் அற்பமாக இருக்கும், ஆனால் தேவனுடைய பார்வையில் இது விலையேறப்பட்டதாக இருக்கும். 3 காரியம் வேதத்தில் இணைந்து போகுது. கவனிச்சுட்டே வாங்க, நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இது என்ன டீட்டெயிலாக போதிப்போம். அப்பம், திராட்சரசம், எண்ணெய், இது 3மே தேவன் கம்யூனியன் அபிஷேக எண்ணெய் தேவன் கண்டினியூஸாக இணைந்து பேசுகிறார். உபாகம் 7 எடுங்க. உபாகம் 7:13 உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் மாடுகன் பலனையும் உன் ஆட்டு மந்தையும் ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதிப்பேன், அந்த ஆசீர்வதிப்புக்கு மத்தியில் உன்னை பெருக பண்ணுவேன். அதில் 3 உணவு வகையில் பேசுகிறார். எத்தனை உணவக வகைகள் இருந்தாலும் கர்த்தர் பெருக்கம்னு வரும் பொழுது, ஆசீர்வாதம் வரும் பொழுது, வியாதியிலிருந்து விடுதலையாவதுன்னு வரும் பொழுது 3 உணவு வகையில் மட்டும்தான் இங்கே பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? உன் நிலத்தின் கனியாகிய தானியத்தையும் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் 3 பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேங்கிறார். தானியம் சொல்லும் பொழுது நமக்கு தானியம்னா மனசில் என்ன வரும்? நெல், சிறுதானியம் வரும். அவங்களுக்கு தானியம் வருது கோதுமையும் பார்லியும் தான் அவங்க மனசில் வரும். இது நெல்லை மனசில் வச்சு எழுதுனது கிடையாது, கோதுமையும் பார்லியும் மனசில் வச்சு எழுதுனது. நான் சொன்னது புரியுதுங்களா? அவங்ககிட்ட தான் அட்ரஸ் பண்ணுறாரு. தானியத்திலேருந்து வரக்கூடியது அப்பம், திராட்சரசிலிருந்து வரக்கூடியது என்னது? திராட்சை ஜூஸு. ஒலிவ கொட்டையிலிருந்து வரக்கூடியது ஒலிவ எண்ணெய். கீழே வாசிப்போம். சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு இந்த 3 காரியத்தையும் ஏராளமாக கொடுப்பேன். சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும்
உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடி இருப்பதில்லை. எல்லா மக்களை பார்க்கலாம். கையில் சொல்லுவார், இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலாம். என் இனத்தார், என் ஜனத்தார், என் உறவின் முறைகள் அத்தனை பேர் மத்தியிலே நான் சகல ஜனங்களை பார்க்கலாம் ஆசீர்வதிக்கப்பட்டு கீர்த்தியிலையும் புகழ்ச்சியிலையும் சிறந்து விளங்குவேன். ஆமென். மற்றவங்க என்னையே கம்யூனியனை விசுவாசிக்கலை. நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா, நான் கம்யூனியன் எடுக்கிறேன், நான் ஜெப எண்ணெய் யூஸ் பண்ணுறேன்னா அவனை பார்க்கல நீங்கள் டாப்பில் இருக்கணும். ஒரு காரியத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால் அது செயலில் கட்டாயம் தெரியணும். ஆணினாகிலும் பெண்ணினாகிலும் மலடி இருக்கக்கூடாது. மலடி இருந்துச்சுன்னா கம்யூனியன் எடுங்க, எண்ணெயை பூசுங்க. எண்ணெயை எங்கே பூசுறது? எங்கேனாலும் பூசுங்க, எங்கேனாலும் பூசுங்க. எப்படினாலும் சுகமாயிங்க. சுகமாகி எப்படினாலும் அற்புதத்தை பெறுங்க. குடும்பங்கிறது நிறைவாக இருக்கணும். குடும்பம் சந்தோஷமான குடும்பமாக இருக்கணும். சமாதானம் நிறைந்த குடும்பமாக இருக்கணும். கணவன் சண்டையும் சச்சரமாக இருக்கிறாரு, கணவன் பாடுபடுத்துகிறாரு, டார்ச்சர் பண்ணுறாரு, அடிக்கிறாருன்னா திரும்பி சண்டை போடாதீங்க. ஜெப எண்ணெய் எடுத்து அவருக்கு தெரியாத விதமாக பொட்டுல ஞாச்சு வச்சுட்டு வந்துடுங்க. பெருசு நம்ப வச்சிடாதீங்க. என்னடி மந்திரிச்சு வச்சிட்டியான்னு கேட்டுருவார். லைட்டாக அப்படி வச்சுட்டு வந்துடுங்க. வச்சுட்டு நைட்டு தூங்கும்போது உங்களை பற்றி உங்களை ஒரு தேவதை மாதிரி ஆண்டவர் காமிப்பார். நமக்கு இப்படி அழகான மனைவி கத்தரை கொடுத்துருக்கிறாரே, அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறமேன்னு சொல்லி மறுநாள் காலில் வரும்போது உங்கள்கிட்ட வேறு விதமாக பார்ப்பார். ஃபஸ்ட்டு நம்பிக்கை இல்லையே, விட்டுருங்க. நம்புகிறவங்க செய்யுங்க. நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு பகுதியிலும் பேரன்னஸ் இருக்கக்கூடாதுங்க. சந்தோஷத்தில் குறைவு இருக்கக்கூடாது, சமாதானத்தில் குறைவு இருக்கக்கூடாது. எல்லா பகுதியும் நிறைவேறக்கணும். உபாகம் திருப்போம். உபாகம் 11:1 உன் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கை கொள்ளுவாயாக. இன்னைக்கு 10 கற்பனையின் கீழே இல்லை, கிருபையின் கீழே இருக்கிறோம். ஆனால் என்ன சத்தியம் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சத்தியத்தில் உறுதியுள்ளவர்களாய் அதை கேட்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும். 13 நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணுவேன். உன் தானியத்தை, திராட்சரசத்தை, உன் எண்ணெயை சேர்க்கும்படி, நிறைய சேர்க்கும்படி, குவித்து வைக்கும்படி உன் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணுவேன். இன்னைக்கு மழை பொழியுதுன்னா வார்த்தை பொழியுது. இதை குறித்த சத்தியத்தை தேவன் நமக்கு அறிவிக்கிறார் என்றால் அந்த சத்தியத்தை எந்த அளவுக்கு நம்முடைய இருதயமாகிய பொக்கிஷத்தில் சேர்த்து வைக்கிறோமோ பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். கீழே 18 ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாக இருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உன் கையில் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உன் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற பொழுதும் வழியில் நடக்கிற பொழுதும் படுத்துக்கொள்ளுகிற பொழுதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகள் உங்கள் வீட்டு நிலைக்கால்களிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. இதை குறித்து பிள்ளைகள்கிட்ட பேசுங்க. பிள்ளைகள்கிட்ட எதை பேசுங்கன்னா கம்யூனியனை குறித்து பேசுங்க, ஜெப எண்ணெயை குறித்து பேசுங்க, போகும்போது பேசுங்க, வரும்போது பேசுங்க, உட்காரும்போது பேசுங்க. அது வீட்டின் நிலைக்கால்களில் எழுதுவீர்களாக. யூத மக்களுடைய வாசலில் மெஷூஷான்னு ஒரு போர்டு அடித்து போடுறாங்க.
யூத மக்கள் இந்த நிலைக்கால்களிலே வைப்பான்னு சொன்னால் பார்த்தீங்களா, இந்த ஷின்னுங்கிற வார்த்தைக்குள்ளே அந்த பலகைக்குள்ளே, இந்த பலகை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பலகைக்குள்ளே உபாகமம் 7:13 வசனத்தை சுருளில் எழுதி உள்ளே வச்சு அடித்து வைக்கிறாங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? வீட்டு நிலைக்காலில் எழுதுறாங்க. அப்புறம் பேண்டு விற்கிது, பேண்டில் எழுதி உள்ளே வச்சு போகும்போது பார்க்கும்போது, பூமியில் சகல ஜனங்களை பார்க்கலாம் கர்த்தரனை மேன்மையாக வைப்பார், கர்த்தரனை தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயை ஆசீர்வதிப்பார், என்னுடைய நாட்கள் பூமிக்கு மேலே வானம் இருக்கும் நாட்களைப் போல என்னுடைய நாட்களும் என் பிள்ளைகளுடைய நாட்களும் இருக்கு என்பதை அவங்க விசுவாசிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே போகும்போதும் அதை பார்க்குறாங்க, வீட்டை விட்டு வெளியே வரும்போது பார்க்குறாங்க. அன்னைக்கு அவர்களுக்கு நிழல். வீட்டுக்குள்ளே இருக்கும்போதும் கர்த்தருடைய பந்தி அனுசரிங்க, வீட்டை விட்டு வெளியே போகும்போதும் அனுசரிங்க. ஜெப எண்ணெயும் உடம்புல ஏதாச்சும் ஒரு இடத்துல வாகனத்தை வச்சா தடவிட்டு போங்க. இது வேதம் சொல்லுகிற காரியம். பூமிக்கு மேலே வானம் இருக்கும் நாட்களைப் போல உன்னுடைய நாட்களும் பிள்ளைகளுடைய நாட்களும் இருக்குன்றிருக்கு. நிறைவாக இருக்கும். நிறைவாக இருந்து சண்டையும் சச்சரவுமா இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கையை யாரும் வாழ விட மாட்டோம். நிறையா இருக்கணும், அதே நேரத்தில் சமாதானமாக இருக்கணும், குடும்பத்தில் செல்வம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். அது விசுவாசிக்கிறீங்களே? கர்த்தர் சுகம் மட்டும் கொடுக்கலங்க, சுகத்தோடு சேர்ந்து சமாதானத்தை கொடுக்குறார், செழிப்பை கொடுக்குறார். அதை கொடுக்குறாருன்னா அப்பம் 3 காரியம், எத்தனை, அது வேற எதுவுமே சொல்லலைங்க. இங்கே 3 தான் பேசுறாரு. அப்பம் தானியம் சொல்றாரு, திராட்சரசம் சொல்றாரு, என்னன்னு சொல்றாரு. இன்னைக்கும் இஸ்ரேல் தான் உலகத்துக்கு வின்டர் சீசன்ல ஃப்ளவர் ஏத்துறது, டாப் லெவல்ல ஐரோப்பியக்கு இஸ்ரேல் தான் அனுப்புது. ஏன்னா அவங்களுக்கு சீதோசனை மாறிட்டே இருக்கும். உலகம் முழுதுக்கு எக்ஸ்போர்ட் பண்றான். வேற எதுவுமே சொல்லல, 3 தான் பேசுறாரு. காமிக்கிறேன். தானியம், திராட்சரசம், எண்ணெய். எப்படி ஒரு அப்பம் வருது? அப்பம் வருதுல இன்னைக்கு மிஷினில் போட்டு எடுத்துறோம். அன்னைக்கு அப்பங்கிறது அவங்களுக்கு நெருப்பில் சுட்ட அப்பம். ஒரு தானியத்தை 2 முறை அரைக்கணும். இயேசு நமக்காக கெத்செமனிலிருந்து பாடுபடுறாரு. 2 முறை அடிக்கணும். அடிச்சுட்டு நொங்கு 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 குத்தணும். பூரி போட்டிருக்கீங்களா? சில வீட்டில் பூரின்னு வைப்பாங்க, அது அப்பளம் மாதிரி இருக்கும். டொக்குன்னு சத்தம் கேட்கும். டொக்குன்னு சத்தம் கிடச்சுன்னா பூரி இல்லை, அது வேறு அப்பளம். நான் ஒரு வீட்டில் சாப்பிட்டேங்க, உடச்சி சாப்பிட்டேங்க. பூரி நல்லா இருக்கணும்னா பூரி மாவை நல்லா பிசையணும். தெரியாதா? இல்லாட்டா கட்டை இருக்கு பார்த்தீங்கன்னா, பூரி கட்டை, பூரி கட்டை வச்சு உங்கள் வீட்டுக்கார மேலே கோவம் வந்துச்சுன்னா மாவில் காமிங்க, நச்சு அரைஞ்சிட்டு அப்புறம் போட்டிங்கன்னா அப்படி புஷ்ஷுன்னு வரும். முதல்ல அரைக்கணும், அப்புறம் அடிக்கணும், அதுக்கப்புறம் நெருப்புக்குள்ளே கொண்டு போகணும். நெருப்புக்குள்ளே கொண்டு போனதுக்கப்புறம் அது அப்பமாக மாறும். பன்னு கடை பக்கத்தில் போயிருக்கீங்களா? பன் பேக்கரி. என்ன வாசம் வரும்? மணக்கம். எப்போ மணக்கம் தெரியுமா? தீயில பன்னு சுடும்போது தான் மணக்கம். அவர் ஜீவ அப்பமாக உலகம் முழுதும் மாறினார். எப்பன்னா அவர் மேலே நெருப்பு வந்ததுக்கு அப்புறம் தான். ஒரு அப்பம் வரும் பொழுது சும்மா வராது, அது அடிக்கப்படுகிறது, நொறுக்கப்படுகிறது, ஆக்கினைக்கு உட்படுத்தப்படுகிறது. இது அப்பம் வர்றது. திராட்சை ஜூஸ் எப்படி வரும்? மிதின்னு மிதிப்பாங்க அந்த நாட்களில். இன்னைக்கு மிஷின். அன்னைக்கு யூத மக்கள் பெரிய கொப்பரையில் போட்டு மிதிப்பாங்க. இயேசு நமக்காக நொறுக்கப்பட்டார். என்ன எப்படி வரும்? ஆட்டணும். இன்னைக்கு நம்ம நல்லவர்களாக இருக்கிறதுனால கர்த்தர் நம்ம சுகமாக்கலை, உத்தமர்களாக இருக்கிறதுனால சுகமாக்கலை. அவர் நமக்காக பாடுபட்டார், வேதனைப்பட்டார், அத்தனை அவமானங்களை அவர் அனுபவித்தபடினாலே இவைகள் நமக்கு ஆஃபர் பண்ணப்படுகிறது. நாங்கள் எங்கள் வீட்டில் டெய்லி 2 முறை திருவிருந்து எடுக்கிறோம். காலையில் 1 முறை எடுக்கிறோம், சாயங்காலம் 1 முறை எடுக்கிறோம். கொரோனா நேரத்தில் 3 முறை எடுத்தோம். விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமாம் அப்படி போகக்கூடாது. விசுவாசிக்கிறீங்கன்னா அது தீவிரமாக செய்யணும். சரியா ப்ராஜெக்ட் ஓடலை, கடை ஓடலைன்னா
ஜெப எண்ணெய் எடுத்து கடை வாசலில் தடவணும். ஆண்டவரை என்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்க, பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு திராட்சை ரசத்தினாலும் எண்ணெயினாலும் அப்பத்தினாலும் நீ பெருக பண்ணுவேன். என் ஊழியம் என்னுடைய கடை பெருகட்டுன்னு சொன்னீங்கன்னா பெருக்கத்தை ஏற்படுத்துவார். விசுவாசிக்கணுங்க, தீவிரமாக விசுவாசிக்கணுங்க. ஒரு காப்பரிச்ச லீவு நேரத்தில் செப்டம்பர் மாதம் அப்போ தான் இந்த இப்போ இருக்கிற வீட்டுக்கு நாங்கள் குடி போகிறோம். குடி போனால் நான் ஒரு 3 நாள் எங்களோட ஒரு பிரசங்கத்தில் சொல்லியிருக்கேன். ஒரு 3 நாள் நானும் என் நண்பரும் ரிலாக்ஸாக எங்கேயா போகணுங்கிறக்கா குட்டிக்கானன்னு ஒரு ஊர் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? வாகமன் உங்களுக்கு தெரியுமில்ல? அதாவது வண்டி பெரியார்லேருந்து மேலே ஏறினீங்கன்னா குட்டிக்கானன்னு ஒரு ஊர் இருக்கும். குட்டிக்கானத்தில் ஒரு ரிசார்ட்டில் ஒரு 3 நாள் தங்கணும் நானும் என் நண்பர். அது அமேசிங்கான ஒரு குட்டிக்கானம். நீங்கள் போயிருக்கீங்கன்னு தெரியாது. 7 மணிக்கு மேலே மிஸ்டாக இருக்கும், அப்படியே அங்கே இருக்கிற ஆள் தெரிய மாட்டார். அந்த ஊரில் மிஸ்டி மவுண்ட்டுன்னு ஒரு உள்ள ரிசார்ட் இருக்குது. அங்கே 3 days தங்கியிருந்தோம். இங்கே இருக்கிற ஆள் தெரியாது, ஆனால் குளிராது. நீங்கள் சொட்டரெல்லாம் போட வேண்டாம், நல்ல மிஸ்டாக இருக்கும் ஆனால் குளிராது. அங்கே போகும்போது நான் அந்த முதல்ல யூடியூப்பில் பார்த்து போனேன் அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி. கீழே ஒரு இந்த கேம்ப் ஃபயர் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி ஒரு இடம் ஒன்றுச்சு. அதுக்கான கீழே இறங்கி போய் பார்த்தேன் அது எப்படி பண்ணுறாங்கன்னு, அந்த இடம் எப்படி இருக்குண்டு. அது ஈரமாக இருந்ததுனால ஒரு தாவும் போது என் கால் ஸ்லிப் ஆகி ஒரு பள்ளத்துக்குள்ளே என் கால் அப்படி மாட்டிடுச்சு. உள்ளே விட்டோன்னா கால் பள்ளத்தில் போய் மாட்டி அடிச்சிருச்சு அப்படிச்சு. நான் இப்போ நினச்சி பார்ப்பேன் எப்படி கால் உடையலண்டு. கால் உடையலை, நான் சரி அடி கால் விட்டு கால் இந்த இடத்துல அடிச்சிச்சு. வந்துட்டு மேலே ஏறி பார்த்த உடனே இந்த இடத்துல 100 முட்டி இருந்துச்சு. இங்கே எவ்வளோக்கு இந்த அளவுக்கு அவ்வளோ புஷ் இருந்துச்சோ இந்த அளவுக்கு புஷ்ஷுன்னு விட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே ஒரு சுற்றி காமிக்கிறான். 450 ஏக்கர் ஒருத்தன் வச்சுருக்கான் அந்த இடத்த, ஒரு ப்ரைவேட் ரிசார்ட்டு. உள்ளே சுற்றி போயிட்டு வரும்போது கால் என்னடா ஒரு மாதிரியாக பார்த்தோம்னா இழுத்து பார்த்தோம்னா புஷ்ஷுன்னு இருக்கு. இப்படி உடனே நண்பர் சொன்னார், பேச ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்துடுவோண்டு. நம்ம போனதே ரிலாக்ஸ்க்காக போகிறதுக்கு தான் போயிருக்கோம். அங்கே போய் ஹாஸ்பிட்டலு ஊசி மருந்துன்றக்கூடாது, விடியா எல்லாம் சரியாயிரும். நான் நைட்டு தூங்கும் போது அப்போ இருந்து என் காரில் ஜெபன்னு வச்சுருப்பேன். தூங்கும் போது இயேசு நாமத்தில் நான் எண்ணெயை பூசுகிறேன். காலைல எந்திரிக்கும் பொழுது இந்த வீக்கம் ஒன்றுமே இருக்கக்கூடாது. காலைல எந்திரிக்கும் போது அப்படியே நார்மல் ஆகிடுச்சு. அப்படியே நோ இன்ஜெக்ஷன். சில காரியத்தை விசுவாசித்தீர்கள் என்றால் தீவிரமாக செய்யணும். கர்த்தர் சுகமாக்குவதற்காக கம்யூனியனை கொடுத்துருக்கிறார். 2வது காரியம் ஜெப எண்ணெயை கொடுத்துருக்கிறார். சுமித் விக்கில்ஸ்வர்த் உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்களே, பவர்ஃபுல் மேன். கேன்சர் வந்துச்சுன்னா அப்படி கேன்சர் கட்டி குத்துவார். அப்படியே ஒரு வினோதமான ஆள். ஒரு பிள்ளைக்கு ஒரு 2 வயசு பிள்ளை வியாதியில் இருக்கும், ஸ்டேஜில் வந்து தூக்கி போட்டோன்னே இயேசு நாமத்தில் சுகமானு எத்துவார். அப்படியே நம்மளாம் எத்தனம்னா காலை ஒடிச்சிருவாங்க. அந்த மனுஷன் சென்ஸ் மண்டலத்துக்குள்ளேயே போக மாட்டாருங்க. எவன் என்ன நினைப்பான் ஏது நினைப்பான். ஒரு ஹோட்டலில் பேர் இன்னும் ஜெபிச்சா கூட எந்திரிச்சுன்னு பரலோக பிதாவே இந்த உணவே கொடுத்ததுக்காக நன்றி மாரு. அடுத்தவன் என்ன நினைப்பான் புலன் அறிவிக்க அந்த மனுஷன் போக மாட்டார். எத்துவார், கீழே விழும்போது பிள்ளை சுகமாய் விழுகும். அந்த மனுஷனுக்கு அவர் கிஃப்டில் ஆப்ரேட் பண்ணுறாரு, கிட்னியில் ஸ்டோன் இருக்கும், பல வருஷமாக வியாதிப்படுவார், அந்த வழியில் இருப்பார். கிஃப்ட் எப்பவுமே அடுத்தவங்களுக்குங்க. நான் சுகமானா கிஃப்டில் சுகமாக முடியாது, நான் சுகமானா ஃபெய்த் தான் சுகமாக முடியும். ஒரு மீட்டிங் வரும்போது ஒரு அம்மா ஒரு ஜெப எண்ணெயை கொடுத்து ஐயா ஜெபம் பண்ணி தாங்கயாம, அவருக்கு பின்னாடி நின்று மீட்டிங் நடத்தணும், வலி உச்ச கட்டத்தில் இருக்கும். அவர் ஜெபம் பண்ணி எண்ணெயை தாமேலே ஊற்றிடுவார். அந்த அம்மாவுக்கு எண்ணெய் இல்லை, முடிஞ்ச உடனே சொல்கிறார் 4 ஸ்டோன் வெளியே போயிருக்கு. அப்படியே சில காரியத்தை தீவிரமாக விசுவாசிக்கிறோம்னா தீவிரமாக செயல்படணும். கையில் வந்து ஜெபிக்கிறது சொல்கிறேன். இந்த முன்னாடி ஒருத்தர் நிற்கிறார் பார்த்தீங்களா, கேமராமேன், நம்முடைய நிழல் மாதிரி. முதல்ல ஒரு பைக் இருந்துச்சுங்க, ஒரு ஸ்ப்ளெண்டரு. என் ஒய்ஃபே உட்காரலாங்க, இவர் தாங்க உட்காந்துருந்தார் கடைசி வரை. பின்னாடி இவர் தான் வருவார். ஒரு நான் ராஜமலை சர்ச்சு முடிச்சுட்டு நான் தூங்கிட்டேன். இவர் கூப்பிட்டு வந்தார். 4:30 மணிக்கு சர்ச்சில் இருந்தால் ஒரு ஃபோன் கால் இருந்துச்சு. ஒரு ஃபோன் கால். கிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருந்தார். ஸ்டோனு, இந்த ஸ்டோனு சொன்னோன்னே ஞாபகம் வருது எனக்கு.
இந்த இடத்துல பயங்கர வழியில் எப்படி இருந்தார். அவர் பேச மாட்டாருங்க, ஆள் நெகட்டிவாக பேச மாட்டாருங்க. அவர்கிட்ட நெகட்டிவான வார்த்தைகள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நெகட்டிவாக எதுவும் பேச மாட்டார், வலிக்குதுன்னு கூட சொல்ல மாட்டார். போனோன்னு அப்படியே நெளிஞ்சிட்டே இருந்தார். அங்கே ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டரும் இல்லை. சண்டே ஒன்று சரி விடுங்க பிரதர், இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனேன். தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்கார், ஒரு மிலிட்ரி டாக்டர் தெரியும் எனக்கு. அங்கே போனால் அவரும் இல்லை. அப்படியே ஹாஸ்பிட்டலே வச்சு இந்த இடத்துல வச்சு இயேசு நாமத்தில் நான் ப்ளஸ் பண்ணுறேன், கை வச்சேன், ஜெபிச்சேன். இந்த இடத்துல எந்த இயேசு நாமத்தில் ப்ளஸ் பண்ணுறேன், இப்பொழுதே இந்த கல்லுகள் இந்த வலிகள் ஒரு சரீரத்தை விட்டு வெளியே போகுதான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வலிச்சிருக்கா பிரதர்? அது நடந்து 11 வருஷம் ஆச்சு. சில காரியத்தை விசுவாசிக்கிறீங்கன்னா கான்ஃபிடண்ட்டாக விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிற மட்டும் இல்லை, துணிஞ்சு செய்யணும். சுகத்துக்காக கொடுத்துருக்குறாருங்க, ஆரோக்கியத்துக்காக கொடுத்துருக்குறாருங்க, விடுதலைக்காக கொடுத்துருக்குறாருங்க. அது மட்டும் இல்லை, அழகுக்காகவும் கொடுத்துருக்காருங்க. ஜெபனிங்க அன்றைக்கி அந்த மணப்பாறையில்னு ஒரு ஃபேமிலி, அந்த பிரதர் நல்ல பிரதர் தான். சமீபத்தில் ஒரு முறை ஜெபிக்கிறதுக்காக வந்தாங்க மணப்பாறையிலேருந்து. அவர் வீட்டில் பூனை வளர்த்துருக்கிறாரு. பூனை ஒரு நாள் அவரை கடிச்சிருச்சு. பூனை கடிச்சிருச்சு, இன்ஜெக்ஷன் போட்டார், பூனையும் பற்றி விட்டார். அத்தோடு விட்டுருக்கலாம். அவர் பூனை கடிச்சா என்ன ஆகுன்னு சொல்லி யூடியூப்லேயே பார்த்துருக்காரு. இன்னும் பூனைக்கும் ரேபிஸ் நோய் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம ரேபிஸ் வந்துடும், நமக்கு அந்த வியாதி வந்துருச்சு, நமக்கும் வியாதி வந்துடும், பிள்ளைகளுக்கும் வியாதி வந்துடும். பிள்ளைகளை பார்க்கும்போதெல்லாம் பிள்ளைகள்லாம் செத்து போகிற மாதிரி பார்ப்பாராம். இங்கே சொல்கிற பாசம் எனக்கு பல்ல கடிக்கணும் போல இருக்குங்கிறாரு. அவருக்கு ஒன்றுமே இல்லைங்க, மைண்டில் அந்த எண்ணெய் லாக் ஆயிடுச்சு. வந்தவுடனே ஜெப எண்ணெயை கொடுத்துட்டு போனேன், ஜெபிச்சு குடிச்சு போனேன். அப்போ நான் சொன்னதான் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், பிரதர் இது நீங்கள் எவ்வளோ விசுவாசிக்கிறீங்க இல்லையோ, இது ஆவி மண்டலத்துக்கோ தெரியும், இது ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். இது ஜெபம் பண்ணி பூசுங்கன்னு பூசினார். கம்ப்ளீட் ரெக்கவரி. அவனோட மகனுக்கும் உடம்புலாம் புளியாக இருக்குமா, அவனும் தேய்ச்சிருக்கேன், அவனும் சுகமாயிட்டான். கிளியப்பட்டா தெரியுமா? கிளியப்பட்டா எனக்கும் தெரியாதுங்க. கிளியப்பட்டான்னு ஒரு ஆளை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு? கிளியப்பட்டா ஆளி வாயில் தான் குளிப்பாளாம், சமைப்பாளான்னு சொல்லலை, குளிப்பாளாம். எனக்கே ஒரு நாள் ஃபுல்லாக ஆயில் பாத்துங்கிறது ஆளி வாயிலில் பாத்து எடுக்கிறது. கிளியப்பட்ட சகப்பு கிடையாது, ஆனால் கவர்ச்சி. கவர்ச்சின்னா அட்ராக்ஷன். அவ வெறும் எண்ணெயை தேய்க்கிறா, நீங்கள் அபிஷேக எண்ணெயை தேய்க்கிறீங்க. வெறு எண்ணெயிலே அவள் அழகு இருக்குன்னா எதனாலும் தீவிரமாக விசுவாசிக்கணும். இது வேதத்தில் சொல்லுது. நான் விசுவாசிக்கிறேன்னா கம்யூனியன் எடுக்கணும், ஜெப எண்ணெயை பயன்படுத்தினா நிறைவே பார்க்கலாம். சுகமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், எல்லா பகுதியில் இருக்கலாம். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். ஹாஸ்பிட்டலுக்கு விசுவாசிகள் இருந்தாங்கன்னா, நான் சொல்ல விசுவாசிகள் ஹாஸ்பிட்டலில் விசுவாசியாக இருந்தாங்கன்னா வாங்கி போகும்போது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகிறீங்களே இல்லையோ, ஒரு ஜெப எண்ணெயை வாங்கிட்டு போங்க. ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போனால் தப்பு கிடையாது, ஆனால் அதை காட்டிலும் மேன்மையானது என்ன? போயிட்டு முடிஞ்சால் ஒரு ஜெபத்தை போட்டு வந்திருக்கேன். மார்க் 6:12-13. அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரைத்து அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்கள். இயேசு 2 பேரை அனுப்பிவிட்டார். அனுப்புனாரா? என்ன சொல்லி அனுப்பினார்? வழியில் ஒன்றும் கொண்டு போகாதீங்கன்னாரு. வழிக்கு எதுவுமே எட்டு போகாதீங்க, காசு எட்டு போகாதீங்க, போயிட்டு வாங்கினாரு. ஆனால் எதுவுமே எட்டு போல, ஆனால் ஜெபன் எட்டு போயிருக்கான். அன்னைக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார். இது சிலுவைக்கு முன்னாக. சிலுவைக்கு பின்னாக யாக்கோபு திருப்போம். யாக்கோபு 5:14. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார்.
அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுதான் இருக்கிறது. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், உங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், எந்த விசுவாசியாக இருந்தாலும் சரிதான், எந்த வியாதியாக இருந்தாலும் சரிதான், யாரை கூப்பிடுவானாக? மூப்பரை வர. யார் வரவேற்பானாக? வியாதியஸ்தன். ரொம்ப முக்கியம். எவனுக்கு வியாதியா இருக்கிறதோ அந்த ஆள் தான் ஃபோன் பண்ணணும். ஆனால் சபையில் வந்து பாஸ்ட் வந்து ஜெபம் பண்ணல, நீங்க ஃபோன் பண்ணீங்களா? எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் விசாரிச்சிருவேன், நான் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் அது மெத்தட் கிடையாது. யார் வியாதியஸ்தனா இருக்கிறோ அந்த ஆள் கூப்பிடணும். ஏன் கூப்பிடணும்னா அது ஒரு ஃபேக் ஆக்ஷன். நான் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன், வசனம் சொல்லுது, அது மட்டுமல்ல, நீங்க அந்த மனிதனை ஹானர் பண்றோம். அவர் வருவார்ல, அவர் தெரிஞ்சா வரமாட்டார்னா நீங்க அவர் ஹானர் பண்ணலன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? அவர் கூப்பிடுறாரு, அவர் வந்து எண்ணெய் பூசி ஜெபிக்கிறாரு. விசுவாசம் உள்ள ஜெபம் பிடியால் ரட்சிக்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். யாக்கோபு எழுதும் பொழுது உங்களுக்கு ஒரு வியாதிப்பட்டால் என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லவே இல்லை. யாக்கோபு சொன்னாரா? 200 பேர் இருக்கோம், 300 பேர் இருக்கோம், பிரச்சனை இல்லை. 5000 பேர் 10,000 பேர் இருக்கோம்னா பாஸ்ட் போக முடியாது. சத்தியம் தெரிந்தவர், சத்தியத்தை விசுவாசிக்கிறவர் போய் என்ன பூசி ஜெபிக்கிறார். அவன் பாவம் செய்தவனானால் அந்த பாவமும் அவனுக்கு மன்னிக்கப்படுங்கிறார். நான் சொன்னது புரியுதுங்களா? வியாதி வந்துச்சுன்னா பாவம் செஞ்சிருப்பான்னு சொல்லலை, கவனிங்க. குற்ற உணர்வு இருந்துச்சுன்னா பிசாசு உனக்கு கண்டம் பண்றான். இந்த வியாதி உனக்கு வருவதுக்கு தகுதியான ஆளு தான், நீ ஆன ஆட்டம், நீ செஞ்ச செயல், அதனால உனக்கு வியாதி வந்திருக்குன்னு சொன்னா கூட காண்டம்னேஷனுக்கு இடம் கொடுத்துறாங்க. இயேசுடைய ஊழியத்தில் இயேசு சுகமாக்கினார் பார்த்தீங்களா? ஒருத்தன் கூட பரிசுத்தவான் கிடையாதுங்க. இயேசு சுகமாக்கின ஒரு ஆள் கூட. தெரியுமா தெரியாதா? ஒருத்தன் கூட மறுபடியும் பிறக்கல, ஒரு ஆள் கூட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறல. அத்தனை பேரும் பாவிகள். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, தேவனுடைய பிள்ளையா இருக்கீங்க, தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார் என்றால் எந்த காலகட்டத்திலையும் குற்ற உணர்வை, அவமானத்தின் உணர்வு உள்ளக்குள்ள கொண்டு வந்துடாதீங்க. சுகமாகணும், ஆரோக்கியமாகணும், அதான் திட்டம்னா கர்த்தருடைய பந்தி எடுங்க, ஜெப எண்ணெயை பூசுங்க. எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின தேவ ஆவியானவருக்குள்ள வாசமா இருக்கிறபடியா சாவுக்கேதவன சரீரங்களை உயிர்ப்பிப்பான்னு விசுவாசிங்க. சரீரத்தை மட்டுமல்ல, எல்லாத்தையும் உயிர்ப்பிப்பார். சில பிள்ளை பிறகுக்கு கவுண்ட்ஸ் கம்மியாக இருக்குங்கிறாங்க. கவுண்ட்ஸ் கம்மியாக இருக்குன்னா உயிரணுக்கள் கம்மியாக இருக்கு. இயேசு நாமத்தில் உயிரணுக்கள் அதிகரிக்கப்படுவதாக. கம்யூனியன் எடுங்க, எண்ணெயை பூசுங்க. என்னாகும் 15க்கு வாங்க. என்னாகும் 15, என்னாகும் 15, என்னாகும் 14க்கு அப்புறம் வருது இல்லையா? என்னாகும் 14 தான் அந்த 30 லட்சம் மக்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் திரும்பி வனாந்தரத்திலேயே சுற்றிக்கிட்டே இருக்காங்க. என்னாகும் 14 தான். 15 கர்த்தர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். நான் 15:1 கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் குடியிருக்கும்படி நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்த பின்பு விசேஷத்த பொருத்தனையாவது, உற்சாக பலியாவது, உங்கள் பண்டிகைகளில் செலுத்தும் பலியாவது, கர்த்தருக்கு மாடுகளிலாகிலும் ஆடுகளிலாகிலும் சர்வாங்க தகன பலியாவது, மற்ற யாதொரு பலியாவது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனமாக பலியிடும் பொழுது தன் படைப்பை கர்த்தருக்கு செலுத்துகிறவன் சர்வாங்க தகன பலிக்காகிலும் மற்ற பலிக்காகிலும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே, இது எங்கன்னா கானான் தேசம் போனதுக்கு அப்புறம், நியாய தீர்ப்புக்கு அப்புறம், கிருபைக்குள்ள பிரவேசத்துக்கு அப்புறம் 40 வருஷம் சுத்தினது நியாய தீர்ப்பு, அதிலிருந்து உள்ள கிருபைக்குள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே ஒரு மரக்காலிலே 10ல் 1 பங்கும் கார்படி எண்ணெயிலே பிசைஞ்சதுமான மெல்லிய மாவின் போஜன பலியும் செலுத்த கடவன். எண்ணெயில பிசைந்த மாவு பானபலியாக கார்படி திராட்சரசத்தையும் படைக்க வேண்டும். போடு. ஆட்டுக்கடாவாய் இருந்ததாயில் 10ல் 2 பங்கானதும்
ஒரு படியில் 3 பங்காகிய எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியும் 7 பான பலியாக ஒரு படியில் 3 பங்கு திராட்சரசத்தையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக படைக்க வேண்டும். கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக ஓலா ஆஃபரிங்காக மேலே எலும்பக்கூடிய சுகந்த வாசனையாக படைக்கணும் ஒரு ஆட்டுக்குட்டியோட. இன்றைக்கி நமக்கு ஆட்டுக்குட்டி தேவையில்லை. ஆட்டுக்குட்டி நமக்காக பலியிடப்பட்டார். பரலோகத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இன்னைக்கு தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனை கனப்படுத்தணும், ஒரு பகுதியில் விடுதலை ஆகணும்னு நினச்சிங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் தாவீதின் காலமோ அல்லது நியாயாதிபதியின் காலமோ ஒரு எதிரியின் படையிலிருந்து வெற்றி எடுக்கணும்னா ஒரு ஆட்டுக்குட்டியை அவங்க கொன்று பலி செலுத்துகிறாங்க. அது சுகந்த வாசனையாக போகும்போது வெற்றி எடுக்கிறாங்க, ஜெயம் எடுக்கிறாங்க. தடைபட்டிருக்கக்கூடிய மழை திரும்பி பொழிய ஆரம்பிக்குது. நான் சொன்னது எந்தெந்த காரியம் தடைபட்டிருக்கிறதோ, ஒரு அற்புதம் நடக்காமல் இருக்குதோ, ஒரு சுகந்த வாசனையான ஒரு பலியை செலுத்துகிறாங்க. தேவன் அதை முகரும் பொழுது அந்த மக்களை பிளஸ் பண்ணுறார். வியாதியிலிருந்து சுகமாக இருக்கலாம், தரித்திரத்திலிருந்து நிறைவாக இருக்கலாம். இன்னைக்கு கிறிஸ்து பாடுபட்டார். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? அப்பம், திராட்சை ரசம், எண்ணெய். இது தேவன் நமக்காக வச்சது. இது சுகத்துக்காக. நமக்கு சுகம் மட்டும் போதாது, நிறைவு வேணும். ரொம்ப நாள் இருந்து வியாதியிலே பாடுபட்டிருக்கோம்னா அது நல்ல வாழ்க்கை இல்லை. சுகமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் நிறைவாக இருக்கணும். இழந்த அனைத்தையும் திரும்பி பெறணும். எதெல்லாம் இழந்தமோ, சுகத்தை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், சொத்தை இழந்திருக்கலாம், வீடு இழந்திருக்கலாம், இழந்த அத்தனையும் திரும்பி ரெஸ்டோர் ஆகணும். ஓசியா திருப்போம். ஓசியா 2:8 தனக்கு நான் தானியத்தையும், தனக்குன்னா அவர்களுக்கு, தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தவர் என்றும், தனக்கு நான் வெள்ளியும் பொன்னையும் பெருக பண்ணுவர் என்றும் அவள் அறியாமல் போனாள். அவைகளை அவர்கள் பாகால் உடையதாக்கினார்கள். நான் அவளுக்கு தானியத்தை கொடுத்தேன், திராட்சரசத்தை கொடுத்தேன், எண்ணெயும் கொடுத்தேன். அதோடு என்ன சொல்கிறாரு? பொன்னையும் வெள்ளியும் ரெண்டையும் மிங்கிள் பண்ணுறாரு. இத்தனை நான் கொடுத்தேன். திராட்சை ரசம் இருக்குது, எண்ணெய் இருக்குது, தானியம் இருக்குன்னா பொல்லும் வெள்ளியும் பெருகும்னு அர்த்தம். இதெல்லாம் அன்னைக்கு பணப்பயிர் மாருங்க. இது பெருகுச்சுன்னா இது ஒரு பெருகும். நான் அவளுக்கு கொடுத்தேன். ஆனால் அவன் அனைத்தையும் அவள் பாகலுடையதை மாற்றிட்டா. பாகலுடைய மாற்றிட்டா, அதை வச்சு சிலை செய்ய ஆரம்பிச்சிட்டா. கர்த்தர் நமக்கு செல்வத்தை கொடுக்குறாரு, நிறைவை கொடுக்குறாரு. பொருளாதாரத்தில் வெல்டுடுவான லைஃப்பை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் கொடுத்தாருங்க. இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கறது. உபாகம் 8:18 சொல்லுது, உன் தேவனாய் கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாள் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர். மேலே சொல்லுகிறார், கட்டாத வீடு, நாட்டாத தோட்டம், வெட்டாத கிணறு, நல்ல வீடுகளை கட்டி வெள்ளியும் பொண்ணும் பெருகி இதெல்லாம் பெருகும் பொழுது என்ன நினைச்சுப்பார்? என்ன நினைச்சுப்பாருன்னா கர்த்தருடைய பந்தி எடுன்னு அர்த்தம். நினைச்சுப்பாருன்னா சும்மா சிந்திக்கிறது கிடையாது, கர்த்தருடைய பந்தி எடுக்கிறது. இஸ்ரேல் மக்களுக்கு வெல்த் டிரான்ஸ்ஃபர் ஆச்சா? வெல்த் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுங்க. வெல்த்னா சும்மா இல்லைங்க, பல லட்சம் கோடி பணம். எப்போ டிரான்ஸ்ஃபர் ஆச்சு? ஒரு நாள் பஸ்க்கு அனுசரித்தார்கள். வீட்டை பூட்டிட்டு பஸ்க்கு அனுசரித்து வெளியே வரும்போது அத்தனை பேருடைய கண்களுக்கும் தயவு கிடைச்சது, கேட்டதெல்லாம் கிடைச்சது. ஒரு ப்ராஜெக்ட் தடைப்பட்டுக்கிட்டு இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி வரலை. உங்களுக்கு வர வேண்டியதுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் கர்த்தருடைய பந்தி. வெளியே திறக்கிறாங்க, பொண்ணும் பொருளும் அப்படி மூட்டை கட்டுதுங்க. வேதம் சொல்லி இருள் பூமியும் காரிருள் ஜனத்தை மூடும், ஆனாலும் கர்த்தருடைய மகிமை உண்மையிலே, கர்த்தருடைய மகிமை உண்மையிலே காணப்படும். கர்த்தருடைய மகிமை உண்மையில காணப்படும்னா தெரியும். வெளியே பார்த்த உடனே தெரியும். கையில் நல்ல காசு இருக்கு, தெரியாதா? தெரியும். முகம் பளபளப்பா இருக்கும், ஆளே ஜோரா இருப்பீங்க, தெரியுமா? ஒண்ணுமே இல்லாம இருங்க, மாங்காயில் போட்ட உப்புல போட்ட மாங்காய் மாதிரி இருப்போம். எல்லாருக்கிட்டும் முகத்திலே ஒரு பொழிவு இருக்கும், தெரியுமா? இருக்காதா? இருக்கும்.
கர்த்தருடைய மகிமை உண்மையில காணப்படும் சொல்லணும். இந்த மகிமைங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, இருக்கலங்க. வேதத்தில் முதல்ல மகிமைக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை செல்வத்துக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வேதத்தில் ஃபர்ஸ்ட் மென்ஷன், எந்த ஒரு காரியத்தை முதல்ல மென்ஷன் பண்ணுறதை பார்க்கணும். எங்கே மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, லாபானுடைய பிள்ளைகள் யாக்கோபிட்ட சொல்கிறாங்க, என் தகப்பனுடைய செல்வத்தை நீ எழுதிட்டு போயிட்டேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது கபோடுங்கிற வார்த்தை, மகிமைங்கிற வார்த்தை. இருள் நிறைந்த உலகத்தில் நிறைவாக வாழணும், வெல்த் டிரான்ஸ்ஃபர் ஆகணும், பாவிகளின் ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது உங்களுக்கு வரணும்னா ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. கர்த்தருடைய பந்தி ஜெப எண்ணெய். கீழே வாசிப்போம், ஓசியா 2:20. உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். 21 போடு. அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன். கர்த்தர் எதுக்கு மறுமொழி கொடுக்கிறார்? வானங்களுக்கு. வானங்கள் எதுக்கு மறுமொழி கொடுக்கிறது? அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். கீழே 22. பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். இந்த தானியமும் எண்ணெயும் திராட்சரசமும் இஸ்ரேலுக்கு மறுமொழி கொடுக்கும். சொன்னது புரியுதுங்களா? இஸ்ரேல் ஒன்று செய்கிறான், தானியத்துக்கும் திராட்சரசத்தை கொண்டு ஒன்று செய்கிறான். அது பூமிக்கு ஒரு டிமாண்டை கொடுக்குது, பூமி வானத்துக்கு ஒரு டிமாண்டை கொடுக்குது, வானம் தேவனுக்கு ஒரு டிமாண்டை கொடுக்குது. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? பொருளாதாரங்கிறது எதை சார்ந்திருக்குன்னா பூமியை சார்ந்திருக்கிறது. பூமி பிளஸ் பண்ணப்பட்டால் தான் பூமி ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வதிக்கப்பட்டால் தான் விளைச்சல் உண்டாகும். இஸ்ரேல் ஒன்று பூமிக்கு டிமாண்ட் வைக்கிறான். எப்படி டிமாண்ட் வைக்கிறான்? தானியம் திராட்சரசம் எண்ணெய் கொடுக்குறான். அது ஹெவனுக்கு ஒரு டிமாண்ட் கொடுக்குது. ஹெவன் தேவனுக்கு ஒரு டிமாண்ட் கொடுக்குது. தேவன் ஹெவனுக்கு ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. ஹெவன் பூமிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது, பூமி இஸ்ரேலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. 3 இருக்கா இல்லையா? ஒரு காரியம் அப்படியே அடைச்சி நிற்கிது, பிளஸ் பண்ணாமல் அப்படியே ட்ரையாக நிற்குதுன்னா இது 3 தூக்கிடுங்க. எண்ணெய் திராட்சரசம் அப்போ ஒன்றை உள்ள குடிங்க, ஒன்றை எங்கேயாவது தடவிக்குங்க. கஷ்டமா? கடைசியில் ஒன்று யோவேல் போவோம், இதோட முடிச்சிருவோம். யோவேல் 2:21 வாசிக்கிறேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கரிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது அப்படி மொழிபெயர்க்கக்கூடாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், தேசமே பயப்படாத, மகிழ்ந்து கரிகூறு. அவர் பெரிய காரியம் செய்திருக்கிறார், அதன் அடிப்படையில் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். கீழே, வெளியின் மிருகங்களை பயப்படாதீங்கள், வனாந்திரத்தில் மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வர்சிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசும் எண்ணெயும் வழிந்தோடும். வழிந்தோடுனா ஓவரா இருக்கும். இங்க சொல்றது லிட்ரலா பிசிக்கலா சொல்றாரு. இன்னைக்கு இந்த சத்தியத்தை குறித்த ட்ரூத் உங்களுடைய எண்ணத்தில் சிந்தையில் அப்படி வழிஞ்சு ஓடணும். இதை கேட்கக்கூடாது, உள்ள சிந்திக்கணும், தியானிக்கணும், வாழ்க்கையில் அபியாசப்பட வழிந்து ஓடணும், ஓவர்ஃப்ளோ ஆகணும். ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கர்த்தருடைய பந்தி, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஜெப எண்ணெய். இது சும்மா வராது, அது குறித்த அறிவு இருக்கணும். இது மேலே 23 சீயோன் குமாரத்தியே, உங்கள் தேவனாய கர்த்தருக்கு மகிழ்ந்து களி கூறுங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்துட்டு இருக்கு. பார்த்தீங்களா, அந்த முன்மாரி மாறின்னு இருக்கு இல்லையா? இந்த மாரிக்கு பயன்படுத்தப்பட்ட எபிரேய வார்த்தை மொர்ரேங்கிற வார்த்தை. மொர்ரேன்னா முதல்ல ரெயின், ரெண்டாவது டீச்சர். எல்லா பைபிள்லையும் இந்த ரெயினை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் எங்கு சொல்லும் பொழுது ரெயினை மென்ஷன் பண்ணாமல் டீச்சரை மென்ஷன் பண்ணுறாரு. முன்மாரியை கொடுத்து அப்படி சொல்லிட்டு அப்புறம் முன்மாரியும் பின்மாரியும் வெளியே பண்ணுங்கிறாரு. அப்படித்தான் இருக்கு. முதல்ல முன்மாரியை கொடுத்து அப்புறம் முன்மாரி பின்மாரியும் ஏற்கனவே
வரிசைக்கு பண்ணுவார். யங் போடுது, இது யங் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். For he has given to you the teacher for righteousness. நீதியின் ஆசிரியரை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த முன்மாதிரியை கொடுத்துன்னா உங்களுக்கு நீதியின் ஆசிரியரை கொடுத்திருக்கிறார். நீதியை குறித்து, ரைச்சியஸ்னஸ் குறித்து ஒரு மக்கள் போதிக்கிறாங்க என்றால், ரைச்சியஸ்னஸ் விளைவாக வரக்கூடியதான் கம்யூனியன். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, என் பாவங்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு வர வேண்டிய சாபங்கள், வியாதிகள், பலவீனங்கள் அத்தனையும் நீக்கப்பட்டிருக்கிறது, இரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், தழும்புகளால் சுகமாக்கப்பட்டிருக்குங்கிறது நீதியை டீச் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் உங்களுக்கு இருப்பாங்க. கம்யூனியன் எல்லாரும் நீங்கள் பயன்படுத்தலாங்க. நீதி, ரைச்சியஸ்னஸை குறித்த, நீதியை குறித்த உணர்வுள்ள மக்கள் தான் கம்யூனியன் எடுக்கிறாங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? கொடுத்து அதை உங்களுக்கு என்ன செய்வேன்னா வழிந்தோட பண்ணுவேன். கடைசி வசனம் போடு, அப்படி போட்டு வா. தானியத்தில் நிரம்பும், ஆலைகளை திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். அன்னைக்கு இருக்கிறது நிழல், இன்னைக்கு இருக்கிறது நிஜம் இல்லையா? 25, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷத்தின் விளைவை உங்களுக்கு திரும்பி அழைப்பேன். அப்படி தன் எண்ணெய் திராட்சை ரசம் அப்படி வழிந்தோடும். அதுக்கப்புறம் என்ன செய்வேன்? நீங்க இழந்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன். பணத்தை இழந்துறீங்களா? எனக்கிறதுக்கு என்ன இருக்குங்கிறீங்களா? பணத்தை இழந்துறீங்களா? வருஷங்கள் இழந்துறீங்களா? ரொம்ப பேர் வருஷத்தை இழந்திருக்காங்க. நீ என்னென்ன இழந்தீங்களோ அத்தனையும் கர்த்தர் திருப்பி தருவேன். திருப்பி தருவானா? திருப்பி தருவார். எப்படி தருவார்? அது உங்கள் வேலை இல்லை. எடுக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை, கொடுக்குறது அவருடைய வேலை. அது எப்படி பாஸ்டர்? இழந்ததெல்லாம் கிடைக்குங்க. கர்த்தர் காலத்துக்கு வெளியே நிற்கிறவருங்க. காணா ஒரு கல்யாணத்தில் திராட்சை ஜூஸ் கொடுத்தாரு பார்த்தீங்களா? குடிச்சேன்னு சொல்கிறான், இதுவரை ஜூஸ் நான் குடிச்சவே இல்லைங்கிறான். ஒரு நல்ல ஜூஸ் தயார் பண்ணோம்னா அந்த மரம் 14 வருஷம் கழித்து பழுக்கணுங்கிறாங்க. 7 வருஷம் கழித்து பருக்கிறது தான் நல்ல, அந்த ஜூஸுக்காக பறிக்கிறது. 7 வருஷம் கழித்து பருக்கிறதுலாம் பெஸ்ட்டு பழம் வருங்கிறாங்க. 7 வருஷத்துக்கு அப்புறம் ஜூஸே உருவாக்கணுங்கிறாங்க. அது வரைக்கும் சும்மா பழத்துக்கு ஜூஸுக்கு போகணும்னா 7 வருஷத்துக்கு அப்புறம் ஆகுங்கிறாங்க. நம்ம ஊரில் அந்த வருஷமே பறிச்சிருவாங்க. 14 வருஷம் கழித்து பருக்கிறது அந்த பழம் ஜூஸுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்கிறாங்க. அது ஒரு 100 வருஷம் உள்ள பாடம் பண்ணி எடுத்தோம்னா அது ரொம்ப காஸ்ட்லி தெரியுமா? அவரோட பெங்களூர் நான் என் ஃப்ரெண்டு ஒரு ஹோட்டலுக்கு போனோம். பின்னாடி ஒயின் அடிக்கிறாங்க. ஒயின்னா அது ஹோட்டல், நல்லா கவனிங்க. பாஸ்டர் ஒயின் கடைக்கு போகிற நினச்சிட்டாங்க. அது ஹோட்டலுங்க, ஒரு இன்டர்நேஷ்னல் ஹோட்டல். போகும்போது ஒயினில் அடிக்கிறாங்க. விலையை பார்த்தோம்னா 30,000 40,000 ஒரு பாட்டிலு. அது கூட காசு கம்மி. அதெல்லாம் 10 வருஷம் 15 வருஷம் பாடம் பண்ணது. விலையை மட்டும் தாங்க பார்த்தேன். அவ்வளோத்துக்கு நான் வாங்கி குடிக்க மாட்டேன். நான் கர்த்தர் காலத்துக்கு வெளியே போய் ருசியே இல்லாத, மனமே இல்லாத தண்ணியை இன்ஸ்டண்ட்டாக மாற்றினார். கர்த்தரால் கூடும். இழந்த அனைத்தையும் திருப்பி கொடுக்க முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? கம்யூனியன் எடுக்கணும், எண்ணெயை பூசணும். எங்கே இந்த காரியம் தடை இருக்கோ அத்தனையிலையும் எண்ணெயை பூசணும். ஆடு மாடு மேய்க்கிறீங்கன்னா ஆடு மாடு மேலே தண்ணி எண்ணெயை பூசணும். விசுவாசி செய்யுங்க. எதை செஞ்சாலும் வெக்கப்படக்கூடாதுங்க. போல்டாக செய்யணுங்க. கீழே நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும், அவருடைய ஜனங்களா, வெக்கமே படக்கூடாது. எல்லாரும் குறைவாக இருந்தால் கூட நிறைவாக இருக்கணும், சம்பூர்ணமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், நிறைவோடு இருக்கணும், சம்பூர்ணமாக இருக்கணும். இன்னைக்கு நம்ம நாட்டில் குரூடாயில் இல்லை. குரூடாயில் தெரியும் இல்லையா? கருப்பு எண்ணெய், பிளாக் ஆயில் இல்லை. குரூடாயில் இருந்துச்சுன்னா செல்வ செழிப்பான நாடு. கத்தார் செழிப்பான நாடு. வேலைக்கே போக மாட்டாங்க. எந்த கத்தாரையும் வேலைக்கு போக மாட்டாங்க. அவனுக்கு பொழுதுபோக்கு என்னன்னா 4 கல்யாணம் பண்ணுறது, இந்த வீட்டில் ஒரு 2 நாள் இருக்கிறது, அந்த வீட்டில் 2 நாள் இருக்கிறது. எனக்கு காசு கவர்மெண்ட்லேருந்து வருது. எது கஷ்டப்பட்டுக்கிட்டு எத்தனை குடும்பத்தையும் மெயின்டைன் பண்ணுற காசு கொடுக்குறாங்க. ஆனால் வாழ்க்கை நிறைவு இருக்காது. சும்மா அடி போகிறது. என்ன எண்ணெய் வளம் இருக்குது. எண்ணெய் வளத்தை பார்க்கலும் பிளாக் ஆயிலை பார்க்கலும் கோல்டன் ஆயில் காஸ்ட்லி. கோல்டன் ஆயில் தெரியுமா?
கோல்டன் ஆயில் தெரியாதாங்க? ஆலிவ் ஆயிலை காமிச்சிங்கன்னா கோல்டன் கலரில் இருக்கும். பார்த்தது இல்லையா? ஆலிவ் ஆயில் ஒன்று, அதாவது பென்சீன் ஆயில் கூட லைட்டாக எல்லோ லைட்டாக க்ரீனாக இருக்கும், ஆனால் கோல்டன் கலராக தான் இருக்கும். கோல்டன் ஆயில் நம்ம கொடுத்துருக்கிறாருன்னா அதை பூசுங்க, அதை பயன்படுத்துங்க. பிசாசு ஓடும், தரித்திரி ஓடும், வறுமை ஓடும், வியாதி ஓடும். கத்தாரியை பார்க்கலாம் இந்த நாட்டிலே நீங்கள் சரி பார்க்கலாம், சுகமாகவும் இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் தீவிரமாக செயல்படுத்தணும். ஆமாம் சொன்னார், விசுவாசிக்கணும், குழந்த மாதிரி விசுவாசிக்கணும். இப்போ அந்த நாட்களில் இப்போ எனக்கு மட்டும் தோசை போடுறதுக்கு மட்டும் எங்கள் வீட்டில் தோசைக்கு மட்டும் எனக்குன்னு சமைச்சாங்கன்னா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. சீப்பாக கிடைக்குது, டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்குது. எனக்கு மட்டும் 1 லிட்டர் வாங்கி வச்சுருப்பேன். தோசைக்கு மட்டும்தான், மற்றதுக்கு எல்லாத்துக்கும் போட்டோம்னா இப்போ கட்டுப்படியாகாது. ஒரு தடவை அப்போ சின்ன பிள்ளையா பசங்க இருக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று ஆஃபர் ஒரு இடத்துல போட்டுருந்தாங்க. வாங்கிட்டு வந்தோடனே 2 பாட்டில் இருக்குன்னு சொன்னோடனே நான் சமையலுக்கு யூஸ் பண்ணினேன், தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணினேன். அதை ஊற்றும் போது மூத்தவன் அப்போ கேட்டபோது இன்னோசண்ட்டாக தான் கேட்டான். இப்போ கேட்டாங்கன்னா வேறு மாதிரி கேட்பாங்க. என் ஒய்ஃப் ஊற்றின போது எங்கள் மூத்தவன் கேட்டான், என்ன அம்மா சட்டிக்கு புண்ணு வந்துருச்சான்னு கேட்டான். ஏன்னா அது பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, புண்ணு வந்துச்சுன்னா குழந்தைக்குள்ளே போகணும், வியாதி வருது, பலவீனம் வருதுன்னா எண்ணெய் தடவணுங்கிற எண்ணம் வரணும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உட்கார்ந்துருக்கும் போதும் நடக்கும் பொழுதும் பிள்ளைகளை சொல்லிக் கொடுங்க, அதை விசுவாசிங்க, அபியாசப்படுத்துங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம், செழிப்பையும் பெற்றுக்கொள்ளலாம். எழுந்து நிற்போம். பிதாவே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உடைய மாபெரும் கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக நன்றி. எங்களை நேசிக்கிற தேவனே, எங்களை நேசிக்கிறதுனாலே நம்மளை நேச கரத்துக்குள்ளே வைத்து எங்களை நடத்துகிற தேவனே துதிக்கிறோம். பங்கெடுத்த ஒவ்வொருட வாழ்க்கையில் நிறைவு இருக்கட்டும், கிருபை இருக்கட்டும், ஆசீர்வாதம் இருக்கட்டும், நன்மை இருக்கட்டும், ஒரு அனுகூலம் இருக்கட்டும், ஒத்தாசை இருக்கட்டும், குறைவில்லாத வாழ்க்கை வாழட்டும் தேவனே. வியாதிகள், பலவீனங்கள் எங்கள் எல்லையிலே இல்லாதபடி எங்கள் எல்லை முழுவதும் சமாதானமும் சந்தோஷம் நிறைந்த எல்லையாக இருக்கட்டும். சுகத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் ஜீவனாலும் நிறைந்த எங்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும். கர்த்தர் இப்படி செய்கிறதுக்காக நன்றி. நாமத்தை மையப்படுத்துங்க, நிறைவில் வாழ உதவி செய்யுங்க. உடைய சம்பூர்ணமான ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உயர்த்தப்பட்ட கிறிஸ்து உயர்த்தப்படுவீராக. நீதியை குறித்த அறிவு எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும், மீட்பை குறித்த அறிவு எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். உடைய தழும்புகளால் சுகமானோம், இரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் அறிவு எங்களுக்கு உண்டாகட்டும். ஜெப எண்ணெயும் கம்யூனியனையும் குறித்த அறிவும், அந்த அறிவு வழிந்தோடவும் அது பெருகவும் எங்களுக்கு செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரியை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தன்னுடைய தயவுள்ள முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி சமாதான கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்க்காயுசோடு, ஒரு நோயும் அணுகாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.